லாசாரா அப்படிங்கிற ஒரு லெஜெண்டை பத்தி நம்ம பேசிட்டோம். இப்ப லாசாரா சப்தரிஷி அப்படிங்கிற ஒரு லெஜெண்டை பத்தி பேசுவோம். ஸோ லாசாரா சப்தரிஷி யாரு சொல்லுங்க. லாசாரா சப்தரிஷி லட்சியங்கள் இல்லாதவன். லட்சியம் கிடையாது, எய்ம் கிடையாது, ஆம்பிஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது எனக்கு. அது மாதிரி தான் இது வரைக்கும் நான் வாழ்ந்திருக்கேன். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது மை ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை போட்டி இருந்தது. நான் எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், ஒரு பேச்சு போட்டி. எங்கள் அப்பா சொன்னார், நான் உன் ஆம்பிஷனை நான் அப்படிதான் எழுத முடியும், நீ என்ன ஆம்பிஷன்னு சொல்லு, எழுதி தரேன் அப்படின்னாரு. உனக்கு என்ன ஆம்பிஷன்னாரு. சும்மா இருக்கிறதுன்னு. ஆடி போயிட்டார். 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சும்மா இருக்கிறதுன்னு சொன்னான்னா எப்படா, வேற ஏதாவது சொல்லுனாரு. மை ஆம்பிஷன் இஸ் டு பிகம் அன் ஆக்டர்னு எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்தப்புறம் அதில் எல்லாரும் பேசினதுக்கப்புறம் நாகராஜன் ஒரு பையன் வந்து பொலிட்டீஷியன்னு பேசினான், நான் ஆக்டர்னு பேசினேன். மற்றவங்கெல்லாம் டாக்டரு, வக்கீலு, அது மாதிரி பேசினாங்க. நான் பேசி முடிச்ச உடனே சொன்னேன், இந்த ராஜிங்கிற பொண்ணு வந்து டாக்டர் ஆகணுங்கிறது அவள் அப்பாவோட ஆம்பிஷன், அவளுக்கு அந்த ஆம்பிஷன் கிடையாது. இப்போ நான் ஆக்டர் ஆகணுங்கிறதும் அவன் பொலிட்டீஷியன் ஆகணுங்கிறது எந்த அப்பாவுக்கும் ஆம்பிஷனாக இருக்க முடியாது. அது ஒரிஜினலாக அவனோட ஆம்பிஷனாக தான் இருக்கும். அதுலேருந்தே எங்கள் 2 பேருக்கு ஒரிஜினல் ஆம்பிஷன் புரிஞ்சுக்குங்க நடுவர்களே அப்படின்னு பேசினேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸ் வந்து நாகராஜன். ஆனால் செகண்ட் ப்ரைஸ் வாங்கின நாகராஜன் பொலிட்டீஷியன் ஆகிட்டான். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின நான் வந்து ஆக்டர் ஆகலை. நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு ஒரு 2-3 லவ் லெட்டர் வந்தது. அது லவ் லெட்டர்னே எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. வந்தது. அப்போ எங்கள் ஒரு வால்வோ செட் ரேடியோ இருக்கும், அந்த ரேடியோவோட சைடில் தான் எங்கள் அப்பாவுக்கு வந்த லெட்டர்லாம் வைப்பாங்க. அதனால வந்து ஒரு நாளைக்கு எங்கள் அப்பா ஆஃபீஸ் விட்டு வர்றாரு, மத்தியானம் 3 மணிக்கே வந்திருக்கு அந்த லெட்டர். நான் பார்க்கவே இல்லை, லவ் லெட்டருக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ உள்ள எங்கள் அப்பா வந்தோடனே அந்த 3 லெட்டரை எடுக்கிறாரு. ஒரு லெட்டரை பிரிக்கிறாரு. நடிகை லட்சுமி அவங்களோட ஃபோட்டோ வாங்கிச்சு, அன்படியே நீங்கள் என் மீது அன்பாக இருப்பதை கண்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமையாக இருக்குது, நீங்கள் இதே அன்பை தொடரணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபோட்டோவை போட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. லட்சுமி என் ஒருத்தனுக்கு அதை அமைச்சிருக்கான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் பிற்காலத்தில் அவன் மேனேஜர் கையெழுத்து போட்டு லட்சுமி அதை பார்த்துட்டு கூட மாட்டான்னு தெரிஞ்சுது. அது எங்கள் அப்பா அதிர்ச்சி ஆயிட்டாரு. என்னது இதுங்கிறாரு. அடுத்த கவரை பிரிக்கிறாரு ஜெய்சங்கர் வந்து அன்புடையன்னு போட்டிருக்கேன். அந்த 2 லெட்டரும் கையில் வச்சுட்டு இருக்காரு. என்னது இது அப்படின்னாரு. இல்லைப்பா, என் கையெழுத்து அழகா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன எழுத சொன்னாங்கப்பா பசங்க, அதனால எழுதினேன். நான் தான் எழுதினேன், அது பசங்க இல்லை அப்படின்னு சொன்னாரு. கையெழுத்து அழகா இருக்கும்னு எழுத சொன்னாப்பா. அதுக்கு உடனே அவர் கேட்டாரு, உங்க ஆத்து அட்ரஸ் கூட அழகா இருக்குமா அப்படின்னு கேட்டார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்பவே. 3வது எடுத்தா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டில் வந்திருக்கு. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கணக்குல 2 மார்க். நான் முன்னாடி ரெட் கோடு, பின்னாடி ரெட் கோடு, நடுவில் 2. ஏன்னா நான் 27நோ 72நோ போட்டக்கூடாதுன்ட்டு பாதுகாப்பா 2 பக்கம் ரெட் கோடு, நடுவில் 2. இந்த கையில அந்த பேப்பர் வச்சுக்கினாரு, இந்த கையில கார்டை வச்சுக்கினாரு. என்னது இது அப்படின்னாரு. அப்புறம் அப்பங்கிற முறையில நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி ப்ராக்ரஸ் கார்டில் கையெழுத்து போட்டு, புள்ளங்கிற முறையில நீ என்ன பண்ணுமோ பண்ணினாரு. புள்ளங்கிற முறையில இன்னி வரைக்கும் நான் நல்லா படிச்சவன் கிடையாது. இவன் தான் சப்தரிஷி. எய்மோ ஆம்பிஷனோ என்னைக்குமே கிடையாது. எனக்கு அப்படி ஒரு எய்ம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து இந்த 69 வருஷத்துல நான் சொல்லணும்னா ஒரே ஒரு ஆம்பிஷன், செத்து போற வரைக்கும் உயிரோட இருக்கணும். இது மட்டும்தான் என்னோட ஆம்பிஷன். வாழ்க்கையில அப்படி வரணும் இப்படி வரணும் கிடையாது. நல்ல பேர் வாங்கணும், எல்லாம் அமைஞ்சது தான். எனக்கு வந்து எழுத்தாளன் ஆகிறதும் நான் நினைச்சு ஆகலை, என்னமோ ஆயிட்டேன், என்னமோ எழுதின்னு இருக்கேன். 2வது வந்து பேர், புகழ், பணம் 3த்துலையுமே எனக்கு ஆசை இல்லை. இது நீங்க நம்பணும். பணத்துல கம்பெனியில 2000 ரூபாய் இது கொடுப்பாங்க, இன்சென்டிவ் கொடுப்பாங்க, பிரிக்காம என்னணும்பாங்க. ஒரு வாட்டி என்னன்னா 1900 ரூபாய் இருக்கும். ஐயோ 100 ரூபாய் ஷார்டேஜ் ஆச்சேன்னு நினைச்சுப்பேன். அடுத்த வாட்டி என்ன 2500 ரூபாய் இருக்கும். ஐயோ 100 ரூபாய் ஜாஸ்தி இருக்கேன். என் பொண்டாட்டிகிட்ட கொடுத்தா கடகடான்னு எண்ணி நடுவில் ஒன்று கள்ள நோட்டும்பா. அவள் பேங்க்ல இருக்கா, அவளுக்கு அதான் வேலை. அதனால காசையும் நான் மதிச்சதில்லை, என்னையும் காசு மதிச்சதில்லை. அதே மாதிரி குமுதத்துல 20 வாரம் தொடர் கொடுத்த போதும் சரி, தீரா நதியில 2.5 வருஷம் எனக்கு கொடுத்த போதும் சரி, அங்க எழுதுறது நான் சினிமா போயிட்டு தினம் ஒரு சினிமா போவேன். இப்பவும் ரிலீஸ் ஆன சினிமா நான் 24 மணி நேரம் பாட்டு கேட்டு, நான் படிச்சுட்டு, நான் இந்தியா ஃபுல்லா ஊர் சுத்திட்டு, என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு மீதி இருக்கிற நேரத்துக்கு மட்டும்தான் நான் எழுதுவேன். எழுத்துக்காக அப்படி ஃபேக்டரி மாதிரிலாம் எழுதவே மாட்டேன். எனக்கு எப்போ தோணுதோ அப்போதான் எழுதுவேன். அப்படி எழுதினதே அவ்வளோ வந்துருச்சு. நான் ஃபேக்டரி மாதிரி எழுதியிருந்தா நான் என்னத்துக்காருது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, போரும் எல்லாமே எனக்கு போருங்கிற எண்ணம் வந்து என்னுடைய 9 வயசுல 9ஆம் கிளாஸ் படிக்கும்போதே வந்துடுச்சு. இருந்தால் லாபம், இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அது நம்ம வந்து
உயிரோடு இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது இருக்குமே, அது ஒரு பெரிய விஷயம் தான். அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணு எய்ம் இதுதான் சப்தரிஷி. ஆனா எப்பவுமே ஜாலியா இருக்கணும்னு நினைப்பேன். எப்பவுமே சந்தோஷமா கொண்டாடின்னு இருக்கணும்னு நினைப்பேன். சிரிச்சுட்டே செத்து போறதை தான் நான் விரும்புறேன். எனக்கு வேற ஒன்றும் அதான் நான் சொல்லிட்டேனே, ஒரு இலக்கிய கூட்டம் ஒன்று பெங்களூர்ல நடந்தது. பாவங்கடேசன்ல இருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். இதே மாதிரி இன்டர்வியூ பண்ணாங்க. எனக்கு இனிமே வெயிட்டான சமாச்சாரங்கள்லாம் வேண்டாம். நான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் போயிட்டேன், மௌனி வரைக்கும் போயிட்டேன். போரும். புதுசா இருக்கிற எந்த விஷயமும் எனக்கு வேண்டாம். நான் ஒரு ஈஸியா லகுவான விஷயங்களை படிக்க விரும்புறேன். லகுவா நடக்க விரும்புறேன். லகுவா பறக்க விரும்புறேன். அப்படியே போயிடுறதுக்கு மேல ஊதிண்டே அப்படியே போயிடணும், அவ்வளவுதான். வெயிட் எல்லாம் போட்டு இழுக்கிறதுக்கெல்லாம் இனிமே சக்தி கிடையாது. என் ஜாலியை கண்டினியூ பண்றதுக்கு என்ன அலோவ் பண்ணா போறோம் இந்த உலகம். அவ்வளவுதான். உங்களுடைய ஃபேஸ்புக் பதிவுகள் அதெல்லாம் நான் தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டு வரும்போது எல்லாரும் ஒரே விஷயம் தான் சொல்றாங்க. உங்க நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க சப்தரிஷி வந்து ஒரு நல்ல மனிதர், நல்லா கவர்ந்து இழுக்கிறார் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன கவர்ச்சி உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கவர்ந்து இழுக்கிறேன், அது நிஜம்தான். கவர்ச்சி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இயல்பா பேசுவேன். பேச்சு தமிழ் என்கிட்ட இருக்கும். எழுத்து தமிழ் இருக்காது. ஏன்னா இப்ப தலைவர் அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எடுத்தது எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்லி ஆரம்பிச்சிருவேன். கவர்ச்சி என்கிட்ட இருக்குதான், அது எனக்கு தெரியும். என்ன கவர்ச்சிங்கிறது தெரியாது. பேச்சுல மயக்கிடுவான். என் பேரை எங்க அப்பா கண்ணபிரான்னு சொல்ல மாட்டார், கள்ளபிரான் தான் சொல்லுவாரு. அது உண்மைதான். பட் என்கிட்ட சில விஷயங்கள் நான் நல்லவனாவே இருக்கிறதுக்கு செயற்கையா இருந்தா அதை இயற்கையா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன். அவ்வளவுதான். சத்தியமா சொல்லணும்னா எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, சப்தரிஷிக்கு தெரியாதே கிடையாதுன்னு உங்களை நம்ப வைக்கிறேனே, அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. உண்மையிலேயே நீங்க பக்கத்துல வந்து நோண்டி கேட்டீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாத்துலயுமே ஒண்ணு சாம்பிளுக்கு வச்சிருப்பேன். இப்போ வந்து கல்கி எப்படின்னா அவரை பத்தி என்னால எல்லாமே பேச முடியும். உள்ள நான் போயிருக்க மாட்டேன். அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லார பத்தியும் ஒரு விஷயம் எனக்கு பிளஸ் பாயிண்ட்னு நான் சொல்லணும்னா என்னுடைய ஞாபக சக்தி சொல்லணும். அது வந்து சிவகுமாரோட முதல்ல நான் பேசும்போதே, ஆக்டர் சிவகுமாரோட பேசும்போதே நான் சொன்னேன். நீங்க இந்த மாதிரி 197 படத்துல என்னமோ நடிச்சிருக்கீங்க 43 வருஷத்துல. 85 ஜோடியோட நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி ஜாஸ்தியா நடிச்சது 80 ஜோடியோட நடிச்சது பிரேம் நசீர். உங்களுக்கு உங்களுடைய படம் எல்லா படத்தையும் சொல்லுங்க, ரிலீஸ் ஆன தேட்டர் சொல்றேன். சொல்லிடுவியான்னு சொல்லுவேன். அவர் என்னமோ தாய் பாசன்றாரு, அப்புறம் வந்து ஆண் பிள்ளை சிங்கம்ங்கிறாரு, சொந்தம்ங்கிறாரு, கேள்விப்படாத படம்லாம் சொல்றாரு. எல்லாத்துக்கும் தேட்டர் கரெக்டா சொன்னேன். உன்ன மாதிரி டேலண்ட் இருக்கிறவன் தான்டா சினிமாவுக்கு வரணும்னாரு. நான் என்கிட்ட எந்த டேலண்ட்டும் கிடையாது சார், வெறும் ஞாபக சக்தி வச்சு ஓட்டின்னு இருக்கேன். ஞாபக சக்தி தான்டா சினிமாவில் டேலண்ட்னாரு. அது மாதிரி எனக்கு ஞாபக சக்தி வந்து அபாரமா உண்டு. அது வந்து அதுக்கும் நான் பொறுப்பு இல்லை. ஏதோ எங்க அப்பா எல்லாம் அப்படி இருந்தாங்க. இப்ப எப்படி ஆகுதுன்னா, சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தது மறந்து போயிடுது. 5 வயசுல நடந்தது ஞாபகம் இருக்கு. அப்போ வந்து எங்க அம்மாவோ அப்பாவோ நெஞ்சில இருக்கு, சொல்ல வரல, மறந்து போச்சு, இப்படி யோசிச்சதே கிடையாது அவங்க. எங்க அம்மா 95 வயசு வரைக்கும் இருந்தாங்க, எங்க அப்பா 93 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ஆனா எனக்கு இப்பவே ஞாபகம் மறதி வருது. ஒரே சந்தோஷம் என்னன்னா, சுஜாதா ஒரு வாட்டி எழுதியிருந்தார், ஒரு அறைக்குள் ஏதோ எடுக்க வருகிறேன். அவர் 72 வயசு செத்து போயிட்டார். ஏதோ எடுக்க வருகிறேன், என்ன எடுக்க வருகிறேன் என்று 10 நிமிஷம் யோசித்து பார்த்து ஞாபகம் வராததால் திரும்பி விடுகிறேன்னு. அவருக்கே இந்த கதியா? நம்மளாம் ஆடி காத்துல அம்மியா ஆடும்போது இலவம் மஞ்சி நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்துருவேன். இது வந்து இதான் சப்தரிஷி. ஈஸியா இருப்பேன், எல்லாரோடையும் எளிமையா பழகுவேன். அவ்வளவுதான். நான் முக்கியமான விஷயம், மண்டைக்கு எதையுமே ஏத்திக்க மாட்டேன். என்னை பத்தி யாராவது திட்டி சொன்னாலும் அவமானப்பட மாட்டேன். எனக்கு எய்மு ஆம்பிஷன் அதெல்லாம் கிடையாத மாதிரியே எனக்குள்ள ஈகோ கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஈகோ கிடையாது, பிரஸ்டீஜ் கிடையாது. எங்க வேணாலும் இறங்கி ரோடு கடையில சாப்பிடுவேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ல 7 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுவேன். யாரா இருந்தாலும் மரியாதையா தான் பேசுவேன். கம்பெனில ஒரு கேன்டீன் பையனா இருந்தா கூட, தம்பி இங்க வா, இதுல இதை எடுத்துன்னு வான்னு சொல்லுவேன். எல்லார்கிட்டயுமே மரியாதையா நடந்துக்கிறத அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்துடணும். நம்மள ஒருத்தன் அப்படி பேசினா நம்மளுக்கு எப்படி இருக்கும், அது மாதிரி நினைச்சு நான் பேசுவேன். அதுதான் அவங்கள கவர்ந்திருக்கும் தெரியல. நான் முதல்ல சப்தரிஷியை எப்படி பார்த்தேன் அப்படிங்கிற அனுபவத்தை சொல்றேன். ஒரு விஷயம், நானும் நீங்களும் ஒரே நிறுவனத்துல வேலை செஞ்சோம். எனக்கு தெரியாது. நான் ஒரு தடவை பிளான்ட் 1க்கு வந்திருக்கும் போது என்னோட நண்பர் ஒருத்தர் காட்டுராஜன் இருக்காரு. ஆமா தெரியும். அவர் வந்து அவரும் நானும் உமாபதிக்கு ஃப்ரெண்டு. நடந்து நான் 2 பேரும் போயிட்டு இருக்கிறோம். ஒரு ஜோனா பையோட ஒரு உருவம் என்னை வந்து கிராஸ் பண்ணது. அவர் டக்குன்னு என்னை பிடிச்சாரு. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு எழுத்து வாசிப்புன்னு தெரியும், பட் லாசாராவை அவ்வளவா தெரியாது. எழுத்தாளர்னு தெரியும்.
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, லாசாராவோட பையன் தெரியும். லாசாரா தெரியுமா அப்படின்னாரு. தெரியுமே லாசா ராமாமிர்தம் என்னக்கா அப்படின்னு. அவரோட பையன் இங்கே தான் வேலை செய்கிறாரு தெரியுமா அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு. ஆமாம் இப்போ நம்ம உன்னை கிராஸ் பண்ணிட்டு போனாரு அப்படின்னாரு. என்ன கிராஸ் பண்ணிட்டு போனாரு? அப்பயே சொல்ல வேண்டியது குடிச்சு பேசியிருக்காம. அப்பதான் ஷிஃப்ட்டுக்கு போகிற டைம், ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கு. இல்லை அங்கே தான் மிஷின் ஷாப் 2ல தான் இருக்காரு, போய் பாரு அப்படின்னாரு. பார்த்துட்டு அவர் அப்படி போயிட்டாரு. நான் அப்படி உள்ளார வரேன். அசம்பிளியில் உள்ளார வந்து அப்படி பார்க்கும்போது ஒரு மிஷின் ஓடிட்டு இருக்குது. மேபி என்ஜின் வாஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது நடந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் நல்ல பெரிய கிருதா, மீசை எல்லாம் பெருசா, காலில் கடுக்கனோட ஒருத்தர் எழுதிட்டு இருக்கிறாரு. எனக்கு முதல்ல தோணுன விஷயம் என்னடான்னா, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படின்ட்டு. ஒரு எழுத்தாளர் பையன் எழுத்தாளர் இருப்பாருங்கிறது என்னுடைய அனுபவம் அன்றைய நாள்ல. அது பாட்டுக்கு இருக்க. இவர் என்ன என்ஜின் ஷாப்ல இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் தான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்றேன். அப்போ ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. என்ன பையன்னா, என்ன கிருதெல்லாம் பெருசா வச்சுக்கிட்டு, முடியெல்லாம் கொஞ்சம் இதாக வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கம்பெனி அந்த மாதிரி பார்த்தாவே தெரியும். ஸோ எப்படி லேலண்டுக்கு அப்படின்னு கூட எப்படி இந்த கம்பெனிக்குள்ளார வந்தீங்க? அசோக் லேலண்டுக்குள்ள வந்தீங்க, ஒரு எழுத்தாளர் எப்படி வந்தீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க கேட்டது நியாயமான விஷயம்தான். ஒரு 80s 85 86ல ஷான்னு ஒருத்தர் இருந்தார். ஷண்முகம்னு சொல்லிட்டு சிஸ்டம்ஸ்ல இருந்தார். கரைச்சு குடிச்சவர் அவர். லாசாராவை எல்லாரையும் கரைச்சு குடிச்சவர். அவர் சிஸ்டம்ல எப்படி வேலை செய்யறாருங்கிறது எனக்கு ஆச்சரியம். அவர் ஒரு நாளைக்கு வந்தார். வந்தபோது மிஷின் கை நிறைய கிரீஸ் எடுத்து அள்ளி போட்டுன்னு இருக்கேன் மிஷின்ல. வந்தார். எங்கிட்ட கேட்கிறாரு, இங்க லாசாராவோட மகன் இருக்காரு, அவர் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டேன். தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் தான் லாசாராவோட. என்ன சார் லாசாராவோட மகன்கிறீங்க, கை ஃபுல்லா கிரீஸா இருக்குன்னு. லாசாராவோட மகனுக்கு இங்க வேலை கொடுக்கலைங்க. நான் என்ன படிச்சிருக்கேன்னா அதுக்கு தான் வேலை கொடுத்தாங்க. இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னா, அந்த வழியா பறந்து வந்தான்னா இரும்படிக்கிற இடத்துல தான் இருந்தாகணும், வேற ஒன்றும் கிடையாது. அது எனக்கு என்னவோ அதுதானே கிடைக்கும். லாசாரா பையன் எழுத்தாளராக இருக்கணும், இல்லைன்னா ஒரு பிரசுரத்துல இருக்கணும், இல்லைன்னா ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல தான் இருக்கணுங்கிறது கிடையாது. இல்ல நான் ஏன் அந்த இரும்படிக்கிற இடத்துல கேட்டேன்னா, அந்த இன்ஜின் வந்து வாஷ் பண்ற சவுண்ட் அவ்வளவு வரும். கன்வேயர் ஓடும், எல்லாரும் சத்தம் இருக்கும். அதுலயும் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தீங்க தெரியுமா? அதுதான் எனக்கு சந்தேகம். நியாயமான கேள்வி. எங்க வீட்டுல ரேடியோ ஒரு பக்கம் கத்தின்னு இருக்கும். டிவி ஆரம்பிச்ச புதுசப்போ டிவி ஒரு பக்கத்துல இருக்கும். நானும் என் தம்பியும் ஒரு வீட்டு உள்ள இப்படி பூந்து தோட்டம் வழியா வந்து மறுபடியும் வாச வழியா பூந்து விளையாடின்னு இருப்போம் சுத்தி. எங்க அப்பா ஹால்ல என்ட்ரன்ஸ்ல மடியில ஒரு பேடை வச்சுன்னு எழுதிட்டு இருப்பார், கதை எழுதிட்டு இருப்பார். மடியில பேடை வச்சுன்னு எழுதிட்டு இருப்பாரு. நான் ஓடும் போது அப்பாவை தாண்டும் போது டக்குன்னு எட்டி வச்சிருவேன். பேடு பேப்பர்லாம் சதறிடும். அப்புறம் நான் ஓடிடுவேன். அந்த செதறெல்லாம் அவர் எடுத்து வச்சுக்கிறதுக்குள்ள என் தம்பி துரத்தின்னு வருவான்ல, அவன் வச்சிருவான், அதுவும் சேதறிடும். மறுபடியும் எடுத்து வச்சுன்னு எழுதுவார். ஏன்டா இங்க விளையாடுற, எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாரு. அது மாதிரி அவர் கேட்காத பொழுது என்ன பண்ணுவேன், அந்த மறுபடியும் விளையாடுவாரு. அப்போ எங்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, லாசாரா எழுதுற எழுத்தெல்லாம் பார்த்தான்னா ஒரு அமைதிக்கு நடுவுல எழுதுற மாதிரி. அவர் ஊட்டிலேயோ கொடைக்கானல்லையோ ரூம் போட்டு அமைதியான ஒரு இடத்துல அவர் எழுதிட்டு இருப்பாரான்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி ஹோட்டல்லையோ கொடைக்கானல்லையோ மலைப்பிரதேசத்துலயோ ரூம் போட்டானா அவரால் எழுத முடியாது. நாங்க சத்தம் போட்டு இப்படி ஓடின்னு தள்ளி விட்டுன்னு இந்த கும்பலுக்கு நடுவுல இருந்தாதான் அவரால் எழுத முடியும். அவர் 50 வருஷமா இப்படிதான் எழுதுறாருன்னு. அப்புறம் அவருக்கே அப்படின்னா எங்கதி என்ன, எனக்கு எதுவுமே கேட்காது. ஒரு விஷயத்து மேல கவனம் வந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு காது கேட்காது. கேட்டுட்டா அது காதுக்கு. ரமணருக்கு கையில வந்து கேன்சர். அப்ப ஆபரேஷன் பண்ணும்போது அவர் ஒரு புத்தகம் குளோரோஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்க, இப்ப அனஸ்தீஷியா மாதிரி. குளோரோஃபார்ம் கொடுக்கட்டுமான்னு கேட்ட போது ரமணர் சொன்னாராம், எதுக்கு, கைக்கு தானே பண்ண போறீங்க, எனக்கு என்ன அப்படின்னாராம். அப்போ அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் படிச்சுட்டு இருப்பாரு, கைக்கு பாட்டுக்கு பண்ணுவாங்க. அது மாதிரி அது காதுக்கு, அது பாட்டுக்கு காதுல இருக்கும். மனசுல என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். என்னையோ எங்க அப்பாவையோ எதுவுமே டைவர்ட் பண்ண முடியாது. அவருக்கு வந்து எப்பேற்பட்ட குழப்பமா இருந்தாலும் சரி, எழுதணுங்கிற எண்ணம் வந்தா எழுதுவார். அவ்வளவுதானே தவிர சத்தம் இல்லாம இருக்கணும், சத்தமா இருக்கணும், மூடு வரணுங்கிறதே எங்க அப்பா கிடையாது. எனக்கு இருக்கு, ஆனா எங்க அப்பா கிடையாது. மூடு வரணும், மூடு வந்தாதான் எழுதுவேன்னு. எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்கலாமே, இந்த சினிமா பார்த்துட்டு போகலாமே, ஊருக்கு போயிட்டு வந்து எழுதலாமே, நான் தள்ளி போடுவேன். எங்க அப்பாவுக்கு என்ன தோணுதோ. ஒரு வாட்டி ஒரு கதையை எழுதுறாரு, சிறுகதை 6 மாசமா எழுதிட்டு இருக்காரு. நான் இப்படி எட்டி பார்த்தா அதே கதையோட தலைப்பு. பா எப்பப்பா அந்த கதையை முடிப்ப அப்படின்னு. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், அது தன்னை முடிச்சுக்கும் போது தான் முடியும் அப்படின்னாரு. அது மாதிரி எனக்கு பொறுமை கிடையாது. நான் அது மாதிரி
அப்படிதான் அது, அவ்வளவுதான். உங்களோட கதை லாசாராவுடைய வழித்தோன்றல், அப்படியே எழுத்தாளரா வருவீங்க. நீங்க ஆல்ரெடி எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. எழுத்தாளர் எழுதி வச்சுக்கிறது ஒரு விஷயம். ஆனா அது வந்து ஒரு பத்திரிகையில போய் ஒரு எழுத்து வடிவம் பெற்று அது பிரசுரமாகி எல்லாருக்கிட்டையும் போகும்போது அது எல்லாருக்குமே அந்த ஒரு உணர்வு இருக்கும். உங்களுடைய உணர்வு எப்படி இருந்துச்சு? உங்க அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு குட்டு விழுந்துச்சா, மோதிர கையாலியா, இல்ல எப்படி அப்படின்னு சொல்லுங்க. நான் என் முதல் கதையை எழுதி மெட்ராஸ்ல காங்கிரஸ் பில்டிங்னு ஒன்று இருக்கும், அது மாடி மேல அஸ்வினி பத்திரிகை நடந்திருந்தது. இந்துமதி தான் அதுக்கு ஆசிரியர். இன்னைக்கும் இந்துமதி இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, ஃபேஸ்புக்ல போடுவாங்க, பட்டுக்கோட்டை பிரபாகரையும் உங்களையும் நான் பார்த்தது ஒரு ஆச்சரியமான சந்தர்ப்பம், அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத சந்தர்ப்பம்பாங்க. நான் அங்கே போனேன், வாசல்ல உட்காந்து அந்த ரிசப்ஷனில் உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துட்டு இந்த மாதிரி மேடத்தை பார்க்கணுன்னு, வாங்க சார் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விட்டாரு. மேடம் உட்காந்துருந்தாங்க. எனக்கு ஆச்சரியம் தாங்க. அப்பெல்லாம் எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய ஆளு, அவங்களுக்கு இவங்கெல்லாம் அடிமைங்கிறதே எனக்கு தெரியாது. உடனே இவங்கள்ட்ட என்னங்க இது, இந்துமதி மேடத்தை பார்க்கணும்னா கதவை திறந்து டபால்னு உள்ள விட்டாங்க இந்த மாதிரின்னு. நான் ஏதோ மேடம் பார்க்கணுமா, உட்காருங்க, விசிட்டிங் கார்டு கொடுங்க. எங்கள் அப்பாவுக்கு இன்னி வரைக்கும் விசிட்டிங் கார்டு கிடையாது, எனக்கும் கிடையாது. விசிட்டிங் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1 hour கழிச்சு கூப்பிடுறாங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். டபக்குன்னு கதவை திறந்து கூப்பிட விட்டாங்க. முதல் விஷயம், நான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வச்சுக்கிறதே இல்லை. லாசாராவோட பையனுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னாரு. என்னங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க, இந்த ஆச்சரியம் எனக்கு தாங்கவே இல்லை. எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது உண்டான்னு கேட்டேன். எனக்கு எம்ஜிஆர் தான் ஒரு 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 எல்லை எல்லாத்துக்குமே. எம்ஜிஆரோட பேசும்போது கூட எனக்கு அந்த மாதிரி இல்லை. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி உங்க அப்பா காலேஜில் பேசுறதுக்கு வந்தாரு. அவர் இப்படி திரும்பி பேசிட்டு இருக்கும்போது நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் லாசாரா எங்க பக்கம் திரும்புவாரான்னு பார்ப்போம். இப்படி பேசிட்டு இந்த பக்கம் திரும்பினா டபக்குன்னு அந்த பார்வையை பிடிச்சி எங்க ஹேண்ட்பேக்ல போட்டு ஜிப் போட்டு வச்சுப்போம். அது மாதிரி அப்படின்னாங்க. இந்த கதை கொடுத்தேன். அவங்க அந்த வலது கையில அந்த கதையை வாங்கி டிராயர்ல போட்டு மூடிட்டு மறுபடியும் வலது கையில இழுத்து 4 10 ரூபா நோட்டு என் கையில கொடுத்தாங்க. என்னங்க என்ன கதைக்கு சன்மானம், எங்க படிச்சு கிடிச்சு பார்க்க வேணாமா, நீங்க பாட்டு கதையை வாங்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? லாசாராவோட பையன் இந்த படிக்கணும் சார், அப்படிலாம் கிடையாதுங்க. எங்க அண்ணன் கூட லாசாராவோட பையன் தாங்க. அவன் எழுதினா ஒத்துப்பீங்களா நீங்க? லாசாராவோட பையனுக்கு அதெல்லாம் கிடையாது. அடுத்த வாரம் அது பிரிண்ட் ஆயிடுச்சு. கதை பேர் பாப்பா. பாப்பாங்கிற பேரு. நான் அப்போ விடுமுறை நாட்கள் சனி ஞாயிறு வரும்போது பெங்களூர்ல எங்க மாமா வீட்டுக்கு போவேன். எங்க மாமா வந்து சிவாஜி நகர் பிரான்ச் ஐஓபி மேனேஜர், அவங்க ஒய்ஃப் ரிசர்வ் பேங்க்ல ஆஃபீஸர். ரிசர்வ் பேங்க்ல ரிசர்வ் பேங்க் குவார்டர்ஸ்ல வீடு. நான் அங்கே போயிருக்கேன். ஒரு நாளைக்கு தக்காளி வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் காயா இருந்ததை வெளியில வச்சாங்க. அதுக்கப்புறம் தயிர் வந்து உர குத்திட்டு தயிர் அனுப்புறம் உள்ள வச்சாங்க ஃப்ரிட்ஜு. அப்போ எங்களுக்கு புதுசு, ஃப்ரிட்ஜே நாங்கள் பார்த்ததில்லை. என்னத்துக்கு அதை விட்டுருங்க. அடுத்தது வந்து இந்த பாப்பா கதையில வந்து ஒரு குழந்தை வந்து அழகு அழகுன்னு கொஞ்சின்னு இருக்காங்க 5 வயசுல. அது குழந்தை, அதுக்கு தங்கச்சி பாப்பா பிறகுது. தங்கச்சி பாப்பா பிறந்த உடனே அந்த குழந்தைய கொஞ்சிறாங்க. அந்த குழந்தைய கொஞ்ச உடனே, ஏமா எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தைய கொஞ்சிற, என்ன கொஞ்ச மாட்டேங்கிற? ஏய் நீ கூட பிறக்கும்போது அழகா தாண்டி இருந்த, கொஞ்சம் கொஞ்சமா அழகு குறைஞ்சின்னு வருது. இப்போ நம்ம குழந்தை வளர வளர குறையில. இப்ப இந்த குழந்தை வந்து இப்போ இதுதான் நல்லா இருக்கு. சரிம்மானார். அவ அப்பா எப்பவுமே சீட்டு விளையாடிட்டு இருப்பாரு. அவங்க அம்மா எப்பவுமே லேடிஸ் கிளப்னு போயிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு லேடிஸ் கிளப் போயிட்டாங்க. இவங்க அப்பா வந்து சீட்டு விளையாட போயிட்டாரு. போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தான்னா அந்த பெரிய பொண்ணையும் காணும், சின்ன பொண்ணையும் காணும். பெரிய பொண்ணு தேடினா அந்த தெருவுக்கு ஃபுல்லாவே ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு. அந்த தெருவில் யார் வீட்லயாவது இருக்குன்னு போய் பார்த்தான்னா ஒரு 5 வீடு தள்ளி அந்த பொண்ணு விளையாடிட்டு இருக்கு. விளையாடின உடனே, ஏய் எங்கடி இங்க இருக்க, பாப்பா எங்கடின்னா, ஏய் வா என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லி அந்த அவ அம்மா அழைச்சின்னு போகுது. அவங்க வீட்டுக்குள்ள நுழையுது. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சமையல் ரூம் நுழையுது. சமையல் ரூம் நுழைஞ்ச உடனே ஃப்ரிட்ஜ் கதவை திறக்குது. திறந்தான்னா உள்ள அந்த பாப்பா இருக்கு விரைச்சு. என்னடி பண்ண? ஃப்ரிட்ஜுக்குள்ள எதை வச்சாலும் அப்படியே இருக்கும்னு சொன்னேன்ல நீ, பாப்பா அப்படியே இருக்கணும், என்ன மாதிரி அழகு போயிடக்கூடாதுன்னு அந்த பாப்பாவை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சேங்க. இதுக்கு 2 விஷயம் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஒன்று, எங்க மாமா வீட்டில் அதை ஏன் நீங்க அந்த பழத்தை வைக்கலன்னு கேட்டேன். காய வச்சா அது காயாவே தானடா இருக்கும். உர குத்தி இந்த வச்சான்னா அது வந்து தயிரே ஆகாதடா, தயிரான அப்புறம் தானே வைக்கணும்னு. இதுவும் இங்கிலாந்துல ஒரு குழந்தை வந்து அவன் அம்மாட்ட கேட்டுதான், அம்மா நான் எப்படி பிறந்தேன் அப்படின்னு கேட்டுதான். உடனே அவன் அம்மா சொன்னாலும் அம்மாவோட வயத்தை கீறி உன்னை பாப்பாவை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிருக்கும்போது வீட்டுக்கு வந்து பார்த்தான்னா அவங்களுடைய குட்டி பாப்பாவோட வயத்தை கத்தியால கிழிச்சிருந்ததுதான். செத்து போயிடுச்சு அந்த குழந்தை.
ஏன் அப்படின்னு கேட்டான்னா, பாப்பா வயத்துல பாப்பா இருக்கான்னு கீச்சு பார்த்தேம்மா. இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பாப்பாங்கிற கதையை எழுதினேன். அந்த கதையை எழுதி அந்த கதை பிரிண்ட்ல வந்த உடனே என் பக்கத்திலேயே வச்சுன்னு தூங்கினேன். பிரிண்ட்ல வந்து நைட்டெல்லாம் எழுந்து அந்த பிரிண்ட்ல என் பேர் இருக்கிறத பார்த்துருந்தேன். அது இன்னைக்கும் அந்த சந்தோஷம் இருக்குதான் செய்யுது. எத்தனை பேர் ஒரே சமயத்துல அதை பார்ப்பாங்க. நான் எழுதி நான் பார்த்துக்கிறதுங்க. 2வது கதை பிரசவம் அமுதசுரபியில் வந்தது. அதை பற்றி நான் ஒய்ஃப் ரிட்டையர்ட் ஆன அன்னைக்கு கூட பேசினேன் முந்தா நாள். அந்த பிரசவம் கதையில் ஃபிசிக்கலாக ஒரு பொம்பளை எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து ஆம்பளை மன ரீதியாக கஷ்டப்படுறான் அவளோட கஷ்டத்தை. கடைசியில் அவங்களுக்கு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்த உடனே நீ மட்டுமாய் பிரசவித்தாய் நானும் தான் அப்படின்னு முடிகிறாரு. அது மாதிரி அவள் ரிட்டையர்ட் ஆன அன்னைக்கு அவன் மட்டுமா ரிட்டையர்ட் ஆனா நானும் தான் எல்லா வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆனேன்னு. இந்த கதை பிடிச்சாரு. 3வது கதை சிப்பி. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்பாவுடைய எல்லா கதையும் என்கிட்ட காமிக்காம அவர் பிரிண்ட்ல போட்டதே கிடையாது. என்னோட ஒரு கதையை கூட அவர்கிட்ட நான் காமிச்சதே கிடையாது. சிப்பிங்கிற கதையை மாத்திரம் அவர்கிட்ட காமிச்சேன். கதை பேர் குறைப்பிரசவம். அந்த 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 கதையை காமிச்சிட்டு அந்த கதையை பார்த்தாரு. அது எங்கள் மாமா ஒய்ஃபுடைய தங்கச்சி வந்து ஹரியானாவில் கல்யாணம் ஆகி போயிருந்தா. அவள் வந்து என்கிட்ட கேட்டா, எழுத்தாளர்கள்லாம் கடவுள் மாதிரி தானே, அந்த மாதிரி கதைகள் எழுதுகிறவாள்லாம் எவ்வளோ பேரை மாற்றிருப்பாங்கன்னா, யாரையும் அதையும் படித்து மாற மாட்டாங்க, எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாதுன்னு. அப்படி சொல்லாதீங்க. எங்கள் வீட்டு எதிர் வீடு ஹரியானாவில் ஒரு மேங்கலாய்டு குழந்தை ஒன்று இருந்தது, பெண் குழந்தை. அதை வாசலில் வந்து தோக்கிரர்கள் கிட்ட கட்டி வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணை கார்த்தால 2 சப்பாத்தி அலுமினிய தட்டில் வச்சு இப்படி வீசுவாங்க. அது சாப்பிட்டுதான் சாப்பிடலையான்னு கூட பார்க்க மாட்டாங்க. சாயங்காலம் இருட்டும் போது அந்த பொண்ணை உள்ளே கூப்பிட்டுப்பாங்க. அது நான் பார்த்துட்டு ஒரு கதை படித்தேன். நான் அந்த கதையை படிச்சுட்டு நான் அந்த லேடி கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி இந்த கதையில் வந்து ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை பிறக்கல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு. 10 வருஷம் கழிச்சு அவள் ப்ரெக்னென்ட் ஆறா. அந்த குழந்தை டாக்டருக்கு படிக்க வைக்கலாமா, வக்கீலுக்கு படிக்க வைக்கலாமா, என்னெல்லாமோ யோசிக்கிறாங்க. அவன் அந்த 10 வருஷம் வந்து மலடின்னு அவளை பற்றி எல்லாரும் திட்டியிருக்காங்க. ப்ரெக்னென்ட் ஆனவுடனே ரொம்ப ஆசையாக இருக்கா. அன்றைக்கி அவளுக்கு குழந்தை பிறந்ததுன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த கணவர் வராரு. வந்து அவன் ஒய்ஃப் பக்கத்தில் பார்த்தா தொட்டிலில் குழந்தை இல்லை. எங்கேன்னு பார்த்தான்னா ரொம்ப தூரத்தில் தள்ளி அந்த குழந்தை இருக்குது. என்னன்னு கேட்டால் போய் பாருங்க அப்படிங்கிறான். அந்த குழந்தைக்கு வலது கையில் 2 விரல் இல்லை, இடது கையில் 2 விரல் இல்லை, காலில் 2 விரல் இல்லை, இன்னொரு கால்லையும் 2 விரல் இல்லை. இந்த இடத்துல அன்னப்பிளவு வந்து பல்லு அழுத்தி அன்னப்பிளவு வந்திருக்கு அப்படின்னு இருக்கு. அந்த குழந்தை எனக்கு வேண்டாம், கொன்னுடுங்கன்றான். அதுக்கு அவன் சொல்கிறான், பைத்தியகாரத்தனமாக யோசிக்காத, நம்மளுக்கு இனிமேல் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாரு டாக்டர். இந்த 10 வருஷமாக நம்மளுக்கு குழந்தை இல்லாத போது உலகம் உன்னை மலடின்னு சொல்லிச்சு. உன்னை அம்மானு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை இருக்கேன்னு சந்தோஷப்படு. குழந்தை இப்படி இருக்கேன்னு பார்க்காத. எந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம தூக்கி போட முடியாது, வளர்க்கலான்னு சொல்கிறான். அது நியாயமாக பட்டு திரும்பி படுத்து கொண்டால் இந்த பக்கம் திரும்பி பால் கொடுக்க அப்படின்னு அந்த கதை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளைகிட்ட சொன்னாலாம். அவள் சொன்ன உடனே அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே எனக்கு எஃபெக்ட் தெரிஞ்சுது. சாதத்தட்டை கொண்டு வந்து மெதுவாக வைப்பா, குழந்தை சாப்பிட்ற வரைக்கும் பார்த்துட்டு இருப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல அவள் வீட்டுக்குள்ளேயே அந்த குழந்தைய சேர்த்துப்பா. அதனால கதையினால வந்து மாறுதல் கிடைக்காதுன்னு சொல்லாதீங்க. ஒரு கதையை படித்தான்னா அந்த கதை அவங்களுடைய வீக்னஸும் கதையோடைய ஸ்ட்ரென்த்தும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தான். நான் சொன்னேன், அந்த கதை பேர் சிப்பியான்னு. ஆமான்னு. ஆனந்த உடலில் வந்துதான்னு. ஆமான்னு. அதை எழுதினவன் பேர் சப்தரிஷியான்னு கேட்டேன். ஆமான்னா. அந்த சப்தரிஷி நான் தான். நீங்க கண்ணன் தானே? என்ன இல்லை, சப்தரிஷி நான் தான் அப்படின்னா. எனக்கு நம்மளுக்கு மூஞ்சிக்கு தெரியாம ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு மாறுதலை நம்மளுக்கு தெரியாம ஏற்படுத்தினா கூட அது கதை எழுதுறதோட எஃபெக்ட் தானே. இந்த கதையை மாத்திரம் எங்க அப்பாட்ட படிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்தேன். கைத்தட்டினாரு. என்னன்னு கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. என்னப்பான்னு. உங்க காலத்துல எல்லாம் குழந்தை பிறந்த உடனேயே பல்லு வளர்ந்து உதட்டுல பள்ளமாயிடுமான்னு கேட்டாரு. நீங்க இதை கவனிச்சிருக்க மாட்டீங்களே. அதுதான் எழுத்தாளர். ஐயோ, நான் ஒரு குழந்தைய அசிங்கமா காமிக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு விஷயத்த நான் காமிச்சிட்டேன். என்ன அதுக்கு விரல் இல்லைன்னு இப்படி காமிச்சு அந்த கதையை அவர் பார்த்துட்டார். அதை சொன்னாரு. 2வது என் தம்பி ஒரு விமானம் கடத்தப்படுகிறதுன்னு ஒரு கதை எழுதியிருந்தான். சுஜாதாங்கிற ஒரு புக்கில் 8 பக்க கதை, ஜெயராஜ் டிராயிங். பிரமாதமாக இருந்தது. அதுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் புக்கெல்லாம் வாங்கி படித்து, நாங்கள் அப்போ பிளேனில் போனதில்லை, எல்லா கதையும் படித்து எல்லாம் பிரமாதமாக படித்து அதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கதை எழுதினா. 2 நைஜீரியன் ஆளுங்க வந்து பிளேனை கடத்துறாங்க. 2 பேரில் ஒருத்தன் பாத்ரூம் போகிறான்.
பாத்ரூம்ல போய் ஒருத்தன் துப்பாக்கி வச்சுட்டு இருக்கான். அப்போ பைலட்டுக்கு நடுவுல எல்லாம் வந்து எந்த எக்ஸ்பிரஷனும் காமிக்காம இருக்கிறது ஒரு எக்ஸ்பிரஷனும். அந்த அவன் அப்படி அந்த அந்த டாய்லெட்டுக்கு பின்னாடி நின்று அந்த டாய்லெட் கதவை வெளியில தாப்பா போட்டுறான். தாப்பா போட்டு இன்னும் 2 மினிட்ஸ்க்குள்ள அந்த ஒத்தனை சமாளிச்சிட்டான்னா அந்த பிளேன் கடத்தப்படுறதுலேருந்து தப்பிக்கலாம். இது வெளியில தாப்பா போட்டாங்க. டக்குன்னு பிளேனை ஒரு ஜர்க்கு கடத்தப்படுகிறதுல அந்த ஆளை டாய்லெட்டுக்குள்ள வச்சு தாப்பா போட்டாச்சு. அப்போ பைலட்டுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் ஏதோ ஒன்று காமிக்கிறான். பைலட் டக்குன்னு ஒரு ஜர்க் பண்றாரு. அவன் துப்பாக்கி கீழே விழுந்துருது. அவன் விமானம் கடத்தப்படுறதை தடுத்துட்டாங்க. இந்த கதை வந்து 1 வாரம் ஆகிப்போச்சு. 1 வாரம் ஆன அப்புறம் கூடத்துல என் தம்பி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கு மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஃபோன் பண்ணாடா. ஐயோ, அப்பெல்லாம் ஒரு பொம்பளை ஃபோன் பண்றாங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏர் ஹோஸ்டஸ் ஃபோன் பண்ணாலா? கதை எப்படி இருக்குன்னு சொன்னான். கதை பிரமாதமா இருக்கு சார், எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நீங்க எல்லாமே பிளேன்ல போயிருக்கீங்களா நீங்க? இல்லைங்க, நான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் புக்கை வச்சு தான் படிச்சு தான் பண்ணேன். கதையெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், எல்லாமே கரெக்ட். கிக் காக்பீட் எங்க இருக்கு, எல்லாமே கரெக்டு. ஆனால் அந்த கதையில் ஒரு சின்ன மிஸ்டேக் சார். நான் என்னன்னா, ரோட்ல போகும்போது ஸ்கூட்டரோ இல்லைன்னா வந்து காரோ பிரேக் போட முடியும். வானத்தில் தரையில் டயர் இல்லாதனால நீங்கள் வானத்தில் ஜெர்க் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏர் பாக்கெட்னு ஒன்று வரும். எதேச்சியா ஏர் பாக்கெட் ஆச்சுன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். வானத்தில் ஜெர்க் பண்ண முடியாதுன்னாலும், ஏய் விட்றா, அதுக்கு கதைக்கு 100 ரூபாய் வந்துடுச்சு. ஜெயராஜ் டிராயிங் போட்டாரு, காசு வந்துச்சு, கதையும் ஃபேமஸ் ஆயிடுச்சு, 2 வாரம் ஆச்சு, விட்றா அப்படின்னு. எங்க அப்பா உள்ளேருந்து கோபமா ஓடி வந்தார். அவனை கெடுக்கிறியா நீ? உன் தம்பியை கெடுக்கிறியா? இந்த மிஸ்டேக்கு ஊர் ஃபுல்லா தெரிஞ்சு உனக்கு தெரியலன்னா பரவாயில்ல, உனக்கு தெரிஞ்சிச்சு இல்ல, எழுதினவனுக்கு ஒரு தப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தப்ப பரவாயில்லன்னு அவனை நீ ஆதரிக்கிறியான்னு கேட்டாரு. அதுதான் பர்ஃபெக்ட் எழுத்தாளர்களுடைய, என் கதையிலையும் அவர் கதையிலையும் கண்டுபிடிச்ச மாதிரி. அந்த நான் சிப்பி கதை எழுதினேன் இல்லையா, அந்த சிப்பிக்கு கதை குறைப்பிரசவம்னு வச்சிருந்தேன். எங்க அப்பா அந்த கதை மட்டும் தான் எங்க அப்பாட்ட கொடுத்தேன். அவர் என்ன பண்ணாரு, அந்த கதையை படிச்சுட்டு, இது ரொம்ப முக்கியமான ஒரு வரி, கதையோட தலைப்பு கதையை காட்டணுமே தவிர கதையை காட்டி கொடுக்கூடாதுன்னாரு. ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம். கதையை காட்டணும், கதையை காட்டி கொடுக்கூடாது. நீ குறைப்பிரசவம்னு எழுதிட்டேன்னா அவனுக்கு கடைசியில குறைப்பிரசவத்துல குழந்தை பிறக்குங்கிறது படிக்க ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிருமேடா, இப்படியா தலைப்பு வைப்பேன். அதுக்கப்புறம் என் தம்பி வச்ச தலைப்பு தான் அது, சிப்பி. சிப்பிக்குள்ள முத்து இருக்கலாம், முத்து இல்லாமே இருக்கலாம், தப்பு இருக்கலாம், ரைட்டும் இருக்கலாம். அப்புறம் அந்த சிப்பி கதையும் பிரசவ கதையும் படிச்சுட்டு எங்க அப்பா, டேய் பிரசவ ஸ்பெஷலிஸ்டா, ஃபர்ஸ்ட் கதைக்கு ஒன்றும் சொல்லலை, பிரசவ ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் நான் இதில் ஒன்று கவனிக்கிறேன், அந்த 2வது கதையில வந்து ரெட்டை குழந்தை பிறந்ததுன்னு முடிச்சிருப்பேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அவள் கஷ்டப்படும் பொழுதும் அந்த குழந்தை வயிற்றுல செத்து போயிடும் அப்படி எழுத போறேன்னா நினச்சின்னு இருப்பாங்க. ஆனால் அது 1க்கு 2 ரெட்டை குழந்தை பிறந்ததுன்னு எழுதிப்பேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், 1வது கதையில குழந்தைய கொன்னதுக்கு 2வது கதையில பிராயச்சித்தம் பண்ணிட்டேன்னாரு. எனக்கு தோணலை, கனெக்ட் பண்ணி பார்க்கறதுங்கிறது எனக்கு தெரியல. இதுதான் என்னுடைய முதல் 3 கதைகளின் எக்ஸ்பீரியன்ஸ். முதல் கதைக்கு எங்கள் அப்பா ஒன்றும் சொல்லலை. நீங்க எங்க பார்த்தாலும் லாசாரோட பையன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட தான் நீங்க போய்கிட்டே மூவ் ஆகிட்டே இருக்கிறீங்க. ஸோ இது என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்குதா, உன்னால் முடியும் தம்பியில வர அந்த பிலகரி மாத்தாண்டம்ல மாதிரி உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் என்ன வந்து தனித்துவமா அடையாளப்படுத்த மாட்டேங்கிறாங்க, என்னோட அப்பாவை பத்தி தான் வச்சுதான் பண்றாங்க அப்படின்னு என்னைக்காவது தோணி இருக்கா? என்னைக்காவது நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. எங்க அப்பா ஆரம்பத்திலேயே நான் கதை எழுத ஆரம்பிச்ச உடனே என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நான் உனக்கு பிளஸ் பாயிண்ட்னு நினைச்சுக்காத, நான் உனக்கு மைனஸ் பாயிண்ட். நீ என்ன எழுதினாலும் லாசாரா மாதிரி வரலன்னு தான் சொல்லுவாங்க. அதுலேருந்து நீ வெளிப்பட்டு நீ உன்னை நிரூபிச்சுக்கணும். நீ எதுக்குள்ளேயும் நுழையிறதுக்கு விசிட்டிங் கார்டா நான் இருப்பேனே தவிர நுழைஞ்சப்புறம் நீ தான் உன்னை காப்பாத்திக்கணும்னாரு. இது ஒண்ணு. 2வது, சாருஹாசன் ஒரு வாட்டி ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, நானே நல்ல வக்கீல் தான், பர்சனாலிட்டியான வக்கீல், ஆனா ராமநாதபுரத்துல நான் போனேன்னா அந்த வக்கீல் சீனிவாச ஐயர் இருக்காரு, அந்த ஐயரோட பையன் தான் இவன்பாங்க. அப்ப நான் வக்கீலுங்கிறதே இல்லாம அப்பாவோட பையனாயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதோ போறாரு கமல்ஹாசனோட அண்ணன்டான்னுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சுகாசினியோட அப்பான்னாங்க. அப்பாடி இதோட நம்ம பிரச்சனை முடிஞ்சது, இனிமே நம்ம வெளில வந்துடலாம்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா மணிரத்னத்தோட மாமனார்னாங்க. அப்பா இதோட முடிஞ்சதுடான்னு நினைச்சேன். நான் ஸ்கூலுக்கு போய் என் பேர் நான் ஐச்சின்னு வர போறேன், டேய் நந்தனோட தாத்தா வந்துட்டாருறான்னாங்களாம். கடைசி வரைக்கும் என் பேர் எனக்கு வரவே இல்லைன்னாரு. அதே தான் எனக்கும். லாசாராவோட பையன், இல்லைன்னா பேங்க்ல வேலை செய்யறவங்களோட புருஷன், இல்லைன்னா சோனாவோட அப்பா, இந்த 3மே எனக்கு பெருமைக்குரிய விஷயம்தான். அது என்னால வரணுங்கிற அவசியம் கிடையாது. 2வது வந்து சிவாஜி கணேசன் விட பிரமாதமா பிரபு நடிச்சா கூட சிவாஜி மாதிரி நடிப்பு இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம்.
ஏன்னா முதல்ல இருக்கிறவங்க பெருசா காமிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? நீங்க இந்த கேள்வி கொஞ்சம் சங்கடப்பட்டு கூட கேட்டிருக்கலாம். ஏன்னு கேட்டான்னா, இந்த கேள்விக்கு நான் கஷ்டப்படுவேனோ, மனசு சங்கடப்படுவேனோன்னு. கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஜனனி புத்தக வெளியீட்டு விழா அன்னைக்கு நான் இத பேசினத வசந்த் எழுந்து வந்து கைத்தட்டி, கை குடுத்து பாராட்டினார். நான் மேடையில எழுந்த உடனே நான் சொன்னேன், இங்க இருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க தான் அவங்கவங்க துறையில. நீங்கள்லாம் கின்னஸ் ரெக்கார்டுக்கு நயாகரா அருவிக்கு குறுக்க கயத்த கட்டி 5 வருஷம் பிராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு இந்த லாஸ்ட்ல நடுவில் எத்தனை வாட்டி விழுந்துருக்கலாம். இந்த லாஸ்ட்ல அந்த லாஸ்ட் அன்னைக்கு எதுக்கு போறீங்களோ அது அன்னைக்கு கின்னஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதுவும் கின்னஸ் ரெக்கார்டு தான். உலகத்திலேயே குள்ளமானவன் பிறந்தா போறோம். அவன் எதுவுமே சாதனை கிடையாது. குள்ளமா பிறக்கணும் அவ்வளவுதான். அது மாதிரி நீங்கள்லாம் நயாகராக்கு குறுக்க கட்டி கயத்தை கட்டி சாதனை பண்ணுவாங்க. நான் லாசாராவுக்கு பிறந்துட்டேன், அதனால உங்க அளவுக்கு நானும் பேர் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதனால இது சங்கடப்படுறதுக்கு உண்டான கேள்வி இல்லை. கரெக்டான கேள்வி, நியாயமான கேள்வி, சரியான கேள்வி. தத்தரிசி தனித்துவமா ஒரு எழுத்தாளனாகவோ தனித்து நின்ற தருணம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க. அப்படி நானா பண்ணினதா எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய சாகித்ய அகாடமிக்கு என்ன கூப்பிட்டு எழுத சொன்னதே வந்து ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அது வந்து என்னுடைய சாதனையா தான் நினைக்கிறேன், மற்ற எல்லாத்த விட. ஒண்ணு. ரெண்டாவது, வண்ணதாசன் அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு, இது படிக்க படிக்க பார்க்கடல், பறிக்க பறிக்க பாரிஜாதம்னு எழுதி கொடுத்தாரு. அடுத்தது இந்திரா சௌந்தரராஜன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, பல இடங்கள்ல லாசாரா எது லாசாரா எது லாராசா எதுன்னே தெரியல அப்படின்னாரு. அது எனக்கு ஒரு முக்கியமான விஷயம். நான் தனிப்பட்ட முறையில தெரியாட்டா கூட, நான் எங்க அப்பாவை விட பேர் வாங்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. அது வாங்கவும் முடியாது. எங்க அப்பா பேரை கெடுக்காம இருந்தா போறோம். ஐயோ, லாசாராவோட பையன் சம்பந்தமே இல்லை, அவன்லாம் எப்படித்தான் லாசாராக்கு பிறந்தானோங்கிறது இல்லாமல் எனக்கு ஃபேஸ்புக்கில் வர இதுவும் பார்க்குறேன், எல்லாமே பார்க்குறேன். நான் ஒரு பேரை கெடுக்காம இருந்தாலே அது என்னோட பாக்கியமா நான் நினைக்கிறேன். உங்களோட பதிவுகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய டிராவல் லாக பத்தி ஒரு புக்கு கூட வெளியே வரப்போகுது. அது நீங்க அந்த டிராவல்ல படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி கொண்டுட்டு போனீங்க? டிராவலுங்கிறது எல்லாரும் வந்து வெளியே சுத்தி பார்க்கணும் அப்படிம்பாங்க. ஆனா டிராவலையே வாசிப்புக்குன்னு வச்சுக்கிற உங்களுடைய ஐடியா பத்தி சொல்லுங்களேன். நீங்க நிறைய கதை எழுதுறவங்களை பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. எஸ் ராமகிருஷ்ணன்ல ஆரம்பிச்சு டிராவலுங்கிறது ஒரு பெரிய அனுபவம். எனக்கு இன்னி வரைக்கும் ஓர சீட்டு கிடைக்கலன்னா நான் ட்ரெயின்லயோ பஸ்லயோ டிராவல் பண்ண மாட்டேன், சத்தியமா. இன்னி வரைக்கும். இப்போ வந்து எனக்கு வயசாயிட்டுங்கிறதுனால, சீனியர் சிட்டிசன்ங்கிறதுனால, லோயர் பர்த் கொடுக்கறதுனால ஓர சீட்டு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருது. பஸ்ஸில் ஓர சீட் இல்லாம நான் போக மாட்டேன், நைட் உள்பட. நைட்ல என்னடா பார்க்க போற, இருட்டில் என்ன பார்க்க போறேன்னு என்ன கேட்டிருக்காங்க. இருட்டை பார்ப்பேன். நைட்டு வேலையில இருட்டை பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ராத்திரி உலகங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏசி பஸ்ஸை விட, ஏசி ட்ரெயினை விட, ஏசி இல்லாதது தான் நான் போகிறதுக்கு விரும்புகிறேன். பஸ்ஸில் வந்து பர்த்தில் படுத்துட்டு, மேல் பர்த்தில் படுத்துட்டு, ஏசி இல்லாத பஸ்ஸில் இருந்தால் நான் ஜன்னக்கதவை திறந்து வச்சுட்டு வெளியில் வேடிக்கை பார்த்துன்னு போவேன். இரவு உலகம் ஒரு தனி உலகம், ரொம்ப அற்புதமான உலகம். நான் எல்லாத்தையுமே ரசிக்கிறேன், நான் எல்லாத்தையும் ரசிக்கிறேன். அதனால வந்து எனக்கு தனிப்பட்ட இது அதுன்னு கிடையாது. டிராவலிங் அனுபவங்கிறது எப்படி இருக்குன்னா, நான் இங்கேருந்து டெல்லிக்கு போகிறதுக்குள்ள ஒரு 7-8 ஸ்டேட்டுக்கு கிராஸ் பண்ணுவேன். நெல்லூர் வந்ததுலேருந்து ஆந்திரா வந்துடும், ஹரியானா வந்துடும், மகாராஷ்டிரா வந்துடும், உத்தரப்பிரதேஷ் வரும், மத்திய பிரதேஷ் வரும். அப்படி எல்லா இடத்தையும் தாண்டின்னு போகும்போது டிராவலிங் வந்து நம்ம ஊர்ல உழவன் சட்டை இல்லாமல் இருப்பான். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பஞ்சக்கச்சம் கட்டி சட்டை இல்லாமல் இருப்பான். அதை தாண்டி பார்த்தா பஞ்சக்கச்சம் கட்டி ஃபுல் கை சட்டை போட்டு உழுதுன்னு இருப்பான். ஹரியானா பக்கம் போனீங்கன்னா பஞ்சக்கச்சம் கட்டி ஃபுல் கை சட்டை போட்டு மேலே ஒரு வேஸ்ட் கோட் மாதிரி ஒன்று போட்டுருப்பான். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இறங்கி சாப்பிடுவேன். ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும். அது ஆரம்பிக்கிறது வந்து அனந்தபூரில் ஆரம்பிக்கும். அனந்தபூரில் வந்து உப்பு இல்லாமல் சப்பு இல்லாமல் ஒரு பெரிய போண்டா ஒன்று கொடுப்பான். கையில் 2 பச்சை மிளகா கொடுப்பான். இந்த பச்சை மிளகா இங்கே கடிச்சிட்டு இங்கே போண்டா கடிக்கணும். அதில் ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உண்டானதை ஒவ்வொரு ஸ்டேட்டில் சாப்பிட்டு, ஆக்ரா வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கடுகு எண்ணெய் தூக்கும் 3 மணி நேரத்துக்கு. அதில் வந்து பூரி இருக்கும், அதையும் சாப்பிடுவேன். எனக்கு இது வரைக்கும் வயிற்றுக்கு ஒன்றுமே ஆனதில்லை. பார்க்கறதெல்லாம் சாப்பிடுவேன், எனக்கு அது பிடிக்கும். ரெண்டாவது, ஏரியா வைஸ் ஆளுங்க மாறிண்டே இருப்பாங்க. ஆளுங்க முகம் அதெல்லாம் ரொம்ப. நீங்கள் கோவா சைடு போனீங்கன்னா ஆம்பளையும் பொம்பளையும் அவ்வளோ அழகாக இருக்கிறது கோவாவில் தான். சரி, கோவா இல்லை, மேங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் கூட ஆம்பளை அவ்வளோ அழகாக இருப்பான், பொம்பளை அவ்வளோ அழகாக இருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு 140 ருபீஸ்க்கு ஹாட் ஷாட்னு ஒரு கேமரா வாங்கினேன். 140 ருபீஸ்.
நான் அதுல எடுத்த தாஜ்மஹால் நான் 34,000 ரூபாய்க்கு எடுத்த கேமரால அந்த மாதிரி வரல. இது இயற்கையான இதுல வெளிச்சத்துல. அப்போ ஒரு சிங்கு பொண்டாட்டியும் சிங்கு பையனும் 22 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு, அந்த பொண்டாட்டிக்கு 19 வயசு இருக்கும். சின்ன ஜோடி பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும். கல்யாணம் ஆனா புதுசா இருக்கிற சின்ன ஜோடி. உங்க 2 பேரும் போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். இப்ப மாதிரி கிடையாது, கள்ளத்தனமா அவளை அப்படி எடுக்கிறது இப்படி எடுக்கிறதுலாம் கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எடுத்துக்கலாம்னாங்க. அந்த போட்டோவை நான் இன்னும் வச்சிருக்கேன். இந்த டிராவல்ல இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கவே கிடைக்காது எதுலையுமே. அந்த டிராவலே ஒரு அனுபவம். அந்த அனுபவத்துல கிடைக்கிற விஷயங்களை நீங்க எவ்வளவோ எழுதலாம். நான் வந்து ஒரு அகோபிலத்துக்கு டிராவல் பண்ணின்னு போயிட்டு இருக்கேன். உபபாண்டவத்துல படிச்ச விஷயத்த ஒரு 20 பேர் எங்க கேபின்ல இருக்காங்க. 20 பேருக்கு அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். உபபாண்டவத்துல இந்த மாதிரி ஆச்சாரியங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, தச்சர். இந்த தச்சருங்க வந்து ஒரு மரத்துக்கிட்ட போய் உன்னை வெட்டலாமான்னு பர்மிஷன் கேட்பாங்களாம். அது வெட்டலாம் அப்படின்னு சொன்னுச்சுன்னா அதுல கட்டில் பண்ணுவாங்களாம். கட்டில் பண்ணிட்டு மீதி இருக்கிறதுல நான் உன்னை சேர் பண்ணலாமான்னு கேட்பாங்களாம். சரின்னு சொன்னீங்கன்னா சேர் பண்ணுவாங்களாம். அது அப்படியே போய் மீதி இருக்கிற கட்டையை நான் எரிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டான்னா எரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எரிப்பாங்களாம். இல்லைன்னா எந்த காலகட்டத்துல அது எப்ப நிறுத்த சொல்லுதோ நிறுத்திடுவாங்களாம். இதுக்கு பேக்ரவுண்ட்ல என்னன்னு கேட்டா, நான் கட்டில் பண்ணலாமான்னு கேட்டு அது வேண்ட சம்மதிக்காம அந்த கட்டில பண்ணினால் அந்த கட்டில் தான் நிரந்தரமா படுத்த படுக்கையா இருக்கிறவன் படுக்கிற கட்டில் ஆகுமா. அதுக்கப்புறம் உன்னை சேர் பண்ணலாமான்னு கேட்டு அதோடைய பர்மிஷன் இல்லாம சேர் பண்ணினா அந்த சேர் தான் கிராமத்துல செத்து போனவங்களை உட்காந்து வச்சு எடுக்கிற ஒரே சேர். அந்த தெருவில் யார் செத்து போனாலும் அந்த சேர்ல உட்காந்து வச்சு தான் எடுப்பாங்களாம். அப்புறம் அந்த உன்னை பத்த வைக்கலாமான்னு கேட்டு அதுக்கு பர்மிஷன் கொடுக்காத பத்த வைக்கிறமே, அதுதான் குடிசையை பத்த வச்சு ஏரியாவை பத்த வைக்கிறதாம். அதனால அதுகிட்ட பர்மிஷன் வாங்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு, அது ஆச்சாரியங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு உபபாண்டவத்துல எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காருன்னு நான் ஒரு விஷயத்த சொன்னேன். 2 கேபின் தாண்டி ஒருத்தர் வந்தார், ஒரு தெலுங்காள். இதெல்லாம் எனக்கு அனுபவம் தானே. தெலுங்காள் வந்தாரு. நான் தெலுங்குல சொல்றேன் ஒரு விஷயம் உங்களால புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டாரு. ஏன்னு கேட்டேன். இப்ப நீங்க பேசியிருந்ததை கேட்டேன், அது சம்பந்தமா உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும், நீங்க ரொம்ப கிரேட்டு இதை சொன்னீங்க. சார் நான் பேசியிருந்தது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு. தமிழ் தெரியுமான்னு. தெரியாதுன்னாரு. நான் பேசினது புரிஞ்சுதுன்னாரு. அதே மாதிரி எனக்கு தெலுங்கு தெரியாது, நீங்க தெலுங்குல சொன்னா என்னால புரிஞ்சுக்க முடியும். அவங்க வீட்டாண்ட ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து ஓலை மரத்திலேருந்து தென்னை ஓலை விழுந்ததுன்னா அந்த ஓலையே பார்த்துட்டு இருப்பாராம். ஒரு அரை மணி நேரம் அந்த ஓலை கிட்ட இருப்பாராம். சில ஓலையை எடுத்துட்டு போவாராம், சில ஓலையை விட்டுட்டு போயிடுவாராம். அது மாதிரி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் இருந்து ஒரு வீடு கட்டினாராம், குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு 100-200 பேர் வந்துட்டாங்களாம் குடிசை வீட்டுக்கு. என்னன்னு பார்த்தான்னா, 1.5 வருஷமா கட்டுறானே அந்த வீடு என்ன மாதிரி வீடா இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு. என்னடா இவ்வளவு வருஷமா கட்டினியே என்ன? ஒண்ணும் இல்லை, அந்த மாதிரி தானா உதிர்ந்து விழுற இலை இருக்கு இல்லையா, அதுகிட்ட நான் உன்னை எடுத்துன்னு போய் வீடு கட்டலாமான்னு கேட்பேன். பர்மிஷன் கொடுத்த இலையை எடுத்துன்னு போய் வீட்டுக்கு வைப்பேன் ஓலைய, பர்மிஷன் கொடுக்காத ஓலையை விட்டுட்டு போயிடுவேன். இதுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்பட்டியா? ஒரு தீக்குச்சியை பத்த வச்சா பத்திக்கு போகுது, இதுக்கு என்னடா ஒரு ஓலை கடை வீடுக்கு அப்படின்னு கேட்டான் ஒருத்தன். பிரியாணி பண்ணிட்டே இருந்தாங்களாம் அந்த இதுக்கு விசேஷத்துக்கு. அதுல இருந்து ஒரு கொள்ளிக்கட்டையை உருவினானோ. அந்த மாதிரி கேட்டானே, அந்த ஆள் கையில கொடுத்தானோ, போடு என் குடிசை மேல என்னானோ. அவன் அந்த குடிசை மேல அந்த நெருப்பு பந்தத்தை போட்டானா, கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு அணைஞ்சு போயிட்டு தான் அந்த வீடு பத்திக்கவே இல்லையா. அதை நான் கண்ணார பார்த்தேன் சார், நீங்க சொல்ற கதையும் அதுவும் அட்டாச் ஆகுது அப்படின்னாரு. அப்போ இந்த மாதிரி கதையை நான் படிச்சதை சொல்லலைன்னா அவர் அந்த மாதிரி அவர் பார்த்ததை எப்படி வந்து சொல்லுவாரு? அப்போ டிராவலிங் போது சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்க பண்ணலாமா? நைட் வேலை என்ன பண்ண போறீங்க? நான் இந்த கரீப் ரத்ல போகும்போதெல்லாம் சைடு லோயர் பர்த் புக் பண்ணி போவேன், கேட்பேன். ஏன்னு கேட்டால் அதோடைய ஸ்க்ரீனை மூடின்ட்டிங்கன்னா அது உங்கள் ரூம் தலைமாட்டில் லைட் இருக்கும், என் இஷ்டத்துக்கு படிக்கலாம். ஒரு வாட்டி நான் அப்படி படிச்சுட்டு இருக்கேன், எல்லாருக்கும் ஆச்சரியமா ஒரு பிச்சைக்காரனா இல்லைன்னா ஒரு பைத்தியக்காரனை பார்க்குற மாதிரி பார்த்துன்னு போனாங்க. என்னன்னா அவங்க எல்லாருமே கையில் செல்ஃபோன் வச்சுருக்காங்க, எங்கிட்டையும் செல்ஃபோன் இருக்கு, இந்த தலைக்கு மாட்டில் லைட் இருக்கு, என் இஷ்டத்துக்கு நான் படிக்கலாங்கும் போது புஸ்தகம் தானே சார் எனக்கு பெஸ்ட்டு. புஸ்தகம் மாதிரி நம்மளுக்கு வழிகாட்டுற ஃபர்ஸ்ட் கிளாஸ் நண்பன். வாயை மூடுனா முடிப்பான், வேணும்னா திறப்பான், நம்மளுக்கு துரோகம் பண்ண மாட்டான், பகைவன் கிடையாது அவன். அந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை விட நண்பன் எவனும் இருந்துட முடியாது. அது எங்க அப்பா எனக்கு சொல்லிட்டு போனது. எங்க அப்பா படுத்துன்னு புஸ்தகத்தை எப்படி படிப்பாருன்னா, ஒரு சுத்தி புஸ்தகம் இருக்கும் கட்டில்ல, ஒரு புஸ்தகத்தை எடுப்பாரு, நடுவுல பிரிச்சு 10 பக்கம் படிப்பாரு, போறோம் அவருக்கு அது. அப்புறம் இன்னொரு புஸ்தகத்தை எடுப்பாரு, வெவ்வேறு வெரைட்டியா இருக்கும், அந்த 10 பக்கம் போறோம் அவருக்கு. அவர் சாப்பிட்றதுக்கு எழுந்தாருன்னா கரெக்டா சொல்லணும்னா ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி
கீழே விழுந்தவனை போலீஸ்ல சாக்பீஸ்ல வரைஞ்சிருப்பாங்க. அது மாதிரி அந்த அவர் எழுந்துட்டாருன்னா சுத்தியூர புஸ்தகம் வந்து ஆள் மாதிரி இருக்கும். அந்த கேப்ல வந்து அவர் வெளில வருவார். அந்த மாதிரி சுத்தியூர புஸ்தகத்தை வச்சு படிச்சிருந்தவன் அந்த மாதிரி ஆளுக்கு பிள்ளையா பிறந்துட்டு நான் படிக்கலைன்னா எப்படி? டிராவலிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் ஹைதராபாத் போயிட்டு திரும்பி வரும்போது இது மாதிரி லோயர் பர்த்தில் படுத்துட்டு புல்வெளி தேசம் ஜெயமோகனும் உபபாண்டவம் எஸ் ராமகிருஷ்ணன் படிச்சுட்டு இருந்தேன். ரெண்டுத்தையும் முடிச்சுட்டேன். அங்கேருந்து வரும்போது 12 மணி நேரமா நம்ம டிராவலிங், ஒரு 2 மணி நேரம் தூங்கியிருப்பேன். எனக்கு அந்த சந்தோஷம் தாங்காம அடுத்த வாரம் மறுபடியும் அதே மாதிரி போயிட்டு அதே மாதிரி வண்டியில் படிச்சுட்டு வந்தேன். இதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து ராஜாஜி. முன்னெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து அடுத்த கேபின் போக முடியாது, தடுக்கும். இந்த மாதிரி வெஸ்டியூபிள் கிடையாது. அவர் ஏதாவது ஒரு புஸ்தகத்தை முடிக்கணும்னா மெட்ராஸ் டு சேலம், சேலம் டு மெட்ராஸ் அடுத்த ட்ரெயினே புக் பண்ணி பாரான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தனியாக இருக்கும். புஸ்தகத்தை முடிச்சுட்டு, ஏன்னா ட்ரபிள் இது இருக்கும்போது படிக்க முடியாது, யாராவது வந்து குறுக்கிடுவாங்க. அதுதான் இன்ஸ்பிரேஷன். ஒரு வெர்சடைலான ஒரு ஆளுன்னு எனக்கு தெரியும். அதாவது இலக்கியம் பற்றி பேசுவீங்க, சினிமாவை பற்றி பேசுவீங்க. சினிமாவிலையும் விதவிதமான ஸ்டேட் சினிமாவை பற்றி பேசக்கூடிய ஒரு வெர்சடைலான ஒரு பர்சனாலிட்டி. இலக்கியத்தில் உங்களை ஹீரோ யாரு? சினிமாவை நேசிக்க வச்ச அந்த முதல் ஹீரோ யாரு? இலக்கியத்தில் என்னென்னைக்கும் நான் செத்து போன அப்புறமும் ஹீரோ லாசாரா, சுஜாதா. சினிமாவில் நான் செத்து போன அப்புறமும் எனக்கு ஆவலாக இருக்கிறது எம்ஜிஆர், ஜெய்சங்கர். இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இது வந்து ஒரு வாட்டி ஃபேஸ்புக்கில் நான் நுழைஞ்ச புதுசில் லாசாராவும் தி ஜானகிராமனும் இலக்கிய உலகின் எம்ஜிஆர் சிவாஜின்னு சொல்லிட்டேன். மாலன் வந்துட்டார் சண்டைக்கு ஃபேஸ்புக்கில். இதில் யார் எம்ஜிஆர் யார் சிவாஜின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக சொன்னாலும் சொல்லனாலும் எங்கள் அப்பா எம்ஜிஆர், ஜானகிராமன் சிவாஜின்ட்டு. எம்ஜிஆர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் யாருக்குமே கிடையாது. எம்ஜிஆரை பற்றி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி ஒரு சிறந்த ஒரு மனிதாபிமானம் இருக்கிறவனும் கிடையாது, ஒரு சிறந்த மனிதனும் எவனும் கிடையாது. ஏன்னு கேட்டால் பப்ளிக்கில் எம்ஜிஆர் தலையை சொரிஞ்சோ இப்படி இப்படி கண்ணை சுருக்கின்னு பார்த்தோ காலை ஆட்டியோ நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. சபை நாகரிகம், அந்த டேபிள் மேனர்ஸ் எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள். ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சவர். அவர் தெரிஞ்ச விஷயம் எதையுமே காமிச்சதே கிடையாது. அவர் காமிச்சது கம்மி. அது ஒரு நல்ல மனிதனுங்கும் போது எனக்கு பிடிக்கும். அது வந்து கவனமாக இருப்பார், அவருடைய எல்லாத்துலேயுமே கவனமாக இருப்பார். அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த இமேஜ் வந்து 50 வருஷமாக ஒருத்தன் பாதுகாக்கிற. எம்ஜிஆருடைய ஜாதி பேர் வச்சு எம்ஜிஆரோட எந்த படமும் கிடையாது. எம்ஜிஆரோட படங்கள்லாம் பாருங்கள், விவசாயி, தொழிலாளி, மாட்டுக்கார வேலன், அந்த மாதிரி எளிமையாக ஒரு ஜனங்களை வந்து ரீச் ஆகிற விஷயமா இருக்கும். எம்ஜிஆர் வந்து வாடா போடான்னு சினிமாவில் யாரையும் கூப்பிட்டது கிடையாது. 2 படத்தில் தான் கூப்பிட்டுருக்காரு. அவர் குழந்தைய எடுத்து கடத்தின்னு போனவுடனே நல்ல நேரத்தில் ஒரு வாட்டி வாடாம்பார், நம்பியார் ஒரு படத்தில் வாடாம்பார். கடைசி சீன் தலையை வெட்டி காலை வெட்டி இந்த ரத்தங்கத்தெல்லாம் கிடையவே கிடையாது. கடைசி சீன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒன்று ஜெயிலுக்கு போவாங்க, இல்லைன்னா அவன் அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜாதி பேரும் கிடையாது. நான் முக்கையா தேவண்டா அப்படிம்பார் சிவாஜி. எம்ஜிஆர் வந்து நான் காஞ்சிபுரத்தை ஆளும்பாரு, மதுரைக்காரம்பாரு. மதுரை பாஷையும் இருக்காது, காஞ்சிபுரம் பாஷையும் இருக்காது. அவர் தனியாக திரைக்கு ஒரு பாஷைன்னு வச்சிருந்தார். இந்த பாஷை வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும். இப்போ நீங்கள் பருத்தி வீரன் பார்த்தீங்கன்னா புரியவே புரியாது ஆரம்பத்தில், மதுரைக்காரனுக்கு மட்டும்தான் புரியும். அது மாதிரி இல்லாமல் திரைக்கு ஒரு பாஷை வச்சிருந்தார், அது எல்லாருக்கும் புரிய முடியாது. அதனால அது எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும். ஜெய்சங்கர் எம்ஜிஆர் மாதிரியே தான். ஒரு வாட்டி ஜெய்சங்கரை கேட்டாங்க, நீங்கள் ஏன் எம்ஜிஆரோட நடிச்சதே இல்லைன்னு. ஜெய்சங்கர் சொன்னார், நீங்கள் எம்ஜிஆர் படத்தையும் பாருங்கள், என் படத்தையும் பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருக்கும். அம்மா பாசம், தங்க பாசம், கெட்டது ஒழிஞ்சு நல்லது இருக்கணும். எதிரி வில்லனோட பொண்ணு வந்து இவர் லவ் பண்ணுவார், கடைசியில் கல்யாணம் பண்ணிப்பார். என் கதையும் தான், அவர் கதையும் தான். அவர் கதை கலரில் இருக்கும், எந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், அவ்வளோதான். எம்ஜிஆர் படம் ஃபுல்லாகவே தன் தலைமையில் தாங்கி தான் முழு படத்தை எடுத்து போவார். இப்போ சிவாஜிக்கெல்லாம் அந்த காலத்துலேயே எஸ்எஸ்ஆர், ஜெமினி கணேசன், ஜெய்கணேஷ், ஜெய்சங்கர், கமலஹாசன், ரஜினி யாராவது ஒருத்தர் சைடில் வந்துட்டே இருப்பாங்க. எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. முழு படத்தையும் அவர் தான் தாங்கின்னு போவார். ஒருவேளை அந்த 2வது ரோல் நல்ல ரோல் இருந்தால் அதுலேயும் அவரே நடிச்சிடுறாரு, நான் எப்படிங்க அவரோட நடிக்கிறது அப்படின்னு கேட்டார். அதனால் வெளிப்படையாக பேசுகிறவர் ஜெய்சங்கர். அது மாதிரி இவங்க 2 பேருமே எனக்கு பிடிக்கும் எந்த காலத்துலேயும். மாலன் என்ன எம்ஜிஆர் மேலே ஒரு விசில் அடித்தான் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் பேர். அதனால் எல்லாருக்கும் சிவாஜி தான் பிடிக்கும். மேக்ஸிமம் ஐயருங்களுக்கெல்லாம் சிவாஜி தான் பிடிக்கும். நம்ம கணேசன் ஒருத்தர் இருந்தார், இவரோட பிஏ, எம்எம்மோட பிஏ கணேசன் ஒருத்தர் இருந்தார், மெட்டீரியல் மேனேஜரோட பிஏ ரிஷி ஐயர்.
ரிஷி நீ வந்து பேசுறது கொள்றது எல்லாமே புட்சாலித்தனமா கெட்டிக்காரத்தனமா எல்லாமே நல்லா இருக்கு. இந்த எம்ஜிஆர் ரசிகங்கிறிய அது மட்டும்தான் பிடிக்க மாட்டேங்குதுன்னாரு. சார் என்னோட கெட்டிக்காரத்தனம் என்னோட புட்சாலித்தனம் எதையுமே நீங்க பாராட்ட வேண்டாம். எம்ஜிஆர் ரசிகனா நான் இருந்தா போறோம்னு. அந்த அளவுக்கு என்ன பாதிச்சிருக்காரு அவர். அப்ப மாலன் கேட்டார் யார் எம்ஜிஆர்? கண்டிப்பா லாசாரா தான் எம்ஜிஆர் ஜானகி. லாசாராவை எம்ஜிஆர்னு சொன்னது அவருக்கு பிடிக்கல. லாசாரா பையன் எம்ஜிஆர்னு சொல்றான். இது நீங்க விளக்கே ஆகணும். எப்படி எங்களுக்கு மாத்தி மாத்தி வருது. அது வந்து ரொம்ப ஜாலியா போயிடுச்சு படிக்கிறவங்களுக்கு. சார் எம்ஜிஆருக்கு முன்னாடியும் எம்ஜிஆர் மாதிரி ஆள் கிடையாது. எம்ஜிஆருக்கு பின்னாடியும் எம்ஜிஆர் மாதிரி ஆள் கிடையாது. என்ன தியாகராஜ பகதூர் மாதிரி எம்ஜிஆர் நடிக்கல, பியு சின்னப்பா மாதிரி எம்ஜிஆர் நடிக்கல, ஒன்னப்பா பகதூர் மாதிரி எம்ஜிஆர் நடிக்கல, ரஞ்சன் மாதிரி எம்ஜிஆர் நடிக்கல. அது ஒரு தனித்துவமா வச்சிருந்தார். எம்ஜிஆருக்கு பின்னாடி எம்ஜிஆர் மாதிரியே பர்பஸா கொண்டு வந்தது முகா முத்துவை மட்டும்தான் கொண்டு வந்தாங்களே தவிர யாரும் எம்ஜிஆரோட இடத்த பிடிக்கவே முடியல அவங்களால. ரஜினிக்கு எம்ஜிஆரை விட கூட்டம் ஜாஸ்தியா இருக்கலாம், அது எம்ஜிஆருக்கு பக்கத்து சீட்டே தவிர எம்ஜிஆர் சீட் இல்லை. ஜனங்க ஜாஸ்தியா போயிட்டாங்க. எம்ஜிஆர் முன்ன டிவியில வந்ததோட சரிங்க, தியேட்டர்ல போனதோட சரிங்க. எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் செத்து போற வரைக்கும் சேனல் கிடையாது, DD1 மட்டும்தான் இருந்தது. நம்ம ஒரு 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 சினிமாக்கு நம்ம போனாதான் பார்க்குற ஒரு ஆள் எல்லார் வீட்லயும் நிறைஞ்சிருந்தார். அதனால சிவாஜி பார்த்தோன்னா அந்த காலத்திலேயே சிவாஜி மாதிரி ஜெய்கணேஷ் நடிச்சாரு, விஜயகுமார் நடிச்சாரு, சிவகுமார் நடிச்சாரு, ரஜினி நடிச்சாரு, கமல்ஹாசன் நடிச்சாரு. சிவாஜியோட பாணி இல்லாம இருக்கவே முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். எம்ஜிஆர் மாதிரி யாருமே இல்லையே. எம்ஜிஆர் பாணியில வந்து அதே மாதிரி படம் பண்ணவே முடியாது. அது மாதிரி லாசாராவுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. அதனால லாசாரா எம்ஜிஆர், ஜானகிராம சிவாஜின்னு சொல்றேன். ஏன்னா அது பாலகுமாரன் அதெல்லாம் இருக்காங்க. அதுக்கு அவரோட பதில் சிவாஜி டபுள் ஆக்ஷன் வேணா சொல்லுங்க, எம்ஜிஆர்னு சொல்லாதீங்க. இல்லை சார் நான் எம்ஜிஆர் தான் சொல்லுவேன், சிவாஜி டபுள் ஆக்ஷன் சொல்ல மாட்டேன்னு. அதுக்கு எங்க அப்பா கிட்ட ஒரு ஃபேமஸ் வரி ஒன்று இருக்கு, அவரவர் பூத்ததுக்கு தக்கபடி அப்படின்னு. அதை மாலன் எடுத்து எனக்கு விட்டாரு. இன்னும் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கன்னா அவரவர் பூத்ததுக்கு தக்கபடி அப்படின்னு விட்டார். நான் கீழே நான் நன்றாகத்தான் பூத்திருக்கிறேன் அப்படின்னு எழுதியிருந்தேன். அதோட அந்த சம்பாஷணம். உங்க அப்பாவோட எடுத்துக்கு துணையா உங்க அம்மா வாசிக்கிறாங்க, உதவுனாங்கன்னு நீங்க. இப்ப நீங்க ஒரு எழுத்தாளர், உங்க வீட்டுக்காரவங்களை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க வந்து பேங்க்ல வேலை பார்க்கறாங்கன்னு நீங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவ பேங்க்கு 50%, சாமி 50%, அவ்வளவுதான். எந்தெல்லாம் ஒன்றும் படிச்சு ஸ்லாகிச்சு பிரமாதமா இருக்குன்னு சொன்னது கிடையாது. ஃபேஸ்புக் பக்கம் வந்ததே கிடையாது அவ. அதனால எனக்கு நல்லதாகவும் போச்சு நிறைய விஷயங்களுக்கு. உங்க பொண்ணு உங்களுடைய எழுத்துக்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்களா? இல்ல. எந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுப்பாங்க? பண்ணிருந்தல அவங்க உலகம் வேற. அவங்க எப்படி டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு எப்படி தோணுச்சு? அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்க அவ ஐடி போக மாட்டேன்ட்டா, அக்கௌண்டன்சி கணக்கு சம்பந்தமா போக மாட்டேன்ட்டா, டாக்டருக்கு தான் படிப்பேன்னா இது கிடைச்சது படிச்சுட்டா. இன்னொரு விஷயம், இலக்கியம் எழுத்து சரிங்களா? இலக்கியம் தெரிஞ்சாதான் எழுத்தாளராக முடியுமா, இல்ல எழுத்தாளராக வேண்டியதுக்கு இலக்கியங்கிற தகுதி வேணுமா? முதல்ல இலக்கியம்னா என்ன அப்படிங்கிறதே ஒரு கேள்வி. இலக்கியம்னா நம்ம சின்ன வயசுல இருக்கும் பொழுது நம்மளுக்கு பிரமாதமா தோன்ற விஷயம் நம்ம வயசுக்கு வந்து வயசாகி ஒரு 40 வயசுலயும் பிரமாதமா இருந்ததுன்னா அது ஒரிஜினல் இலக்கியம். நம்ம பார்க்கும்போது அப்ப பெரிய விஷயமா இருந்து நம்ம அதை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் அப்ப படிச்ச போது நல்லா இருந்தது, இப்போ ஒன்றும் அது பெரிய விஷயமா தெரியலன்னு சொன்னா அது இலக்கியம் இல்லை. நம்ம மனசுல கான்ஸ்டன்டா அது எல்லா காலத்திலையும் அது தங்கி இருந்ததுன்னா அது இலக்கியம். நம்ம மெச்சூரிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது கம்மி ஆயிடுச்சுன்னா அது இலக்கியம் கிடையாது. இலக்கியம் நம்மளுக்கு அப்ப இருந்து அதே ஃபீல் கொடுக்கணும், இல்லைன்னா அதை விட சிறந்த ஃபீல் கொடுக்கணும். அதுதான் இலக்கியம். படிச்சாதான் இலக்கியம் படைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, ஒரு அனுபவத்துக்காக. இப்ப அதெல்லாம் இல்லையே. முன்ன வந்து முன்னோடிகளை தெரிஞ்சுட்டாதான் பண்ண முடியும்னு இருந்தது. இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப சினிமால ஒரு அசோசியேட் டைரக்டர் ஆகிறதுக்குள்ள தாவு தீந்துரும். கடைசி வரைக்கும் அசோசியேட்டா இருந்தவங்கலாம் இருக்காங்க. பாலச்சந்தருக்கு அனந்துன்னு ஒருத்தர் இருந்தாரு, கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருந்தாரு. அது மாதிரி விஸ்வநாதனுக்கு ஹென்ரி டேனியல்னு ஒருத்தர் இருந்தார், MS விஸ்வநாதனுக்கு. ஜோசப் கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருந்தாரு, GK வெங்கடேஷ்னு ஒருத்தர் இருந்தாரு. எல்லாம் அப்படி அப்படியே தான் இருந்தாங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. அவங்க கடைசி வரைக்கும் கத்துண்டாங்க. பட் இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு யூடியூப்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு சினிமா பண்ணி காமிச்சு டைரக்டர் காமிச்சிட்டாங்கன்னா அசாரா இலக்கியவாதி ஒத்துக்கிறீங்களா? அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணுங்கிறீங்க. நீங்க லாசாரா உங்களுடைய இலக்கிய ஹீரோ, எழுத்துலக ஹீரோ. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுஜாதா சொல்றீங்க.
சுஜாதாவை இலக்கியவாதின்னு நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த 2 எக்ஸ்ட்ரீம் எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. நல்ல கேள்வி. சுஜாதாவை அவங்க ஒத்துண்டு ஆக வேண்டியதே ஒண்ணும் கிடையாது. சுஜாதாக்கு சாகித்ய அகாடமி கிடைக்கல. சாகித்ய அகாடமி கிடைச்சவன்லாம் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. நான் அந்த லிஸ்ட்டை கொடுக்க விரும்பல. அச்சா, எங்க அப்பாவுக்கு தகுதியான நேரத்துல கிடைச்சது. அப்ப கூட எங்க அப்பா சாகித்ய அகாடமி விழால வந்து 2 பேர் தான் சிறப்பா பேசுனாங்க இது வரைக்கும்னு பேர் இருக்கு. ஒன்னு ஜெயகாந்தன், இன்னொன்னு லாசாரா. அவங்க எப்பவுமே போட்டியா தான் இருந்திருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஜெயகாந்தன் வந்து இன்று சாகித்ய அகாடமி எனக்கு கொடுப்பதன் மூலம் அதை தன்னை கௌரவித்துக் கொள்கிறதுன்னாரு. அதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும். எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, லாசாராக்கு லேட்டா சாகித்ய அகாடமி கிடைச்சது, 20 வருஷம் லேட்டா கிடைச்சதுன்னு எல்லாரும் சென்னையில பேசிக்கிறாங்க. அதை அதை பத்தி ஒன்றும் இல்லை. லாசாராக்கு லேட்டா கிடைச்சது விட லேட் லாசாராக்கு கிடைக்காம லாசாராக்கு லேட்டா கிடைச்சது சந்தோஷம் தான். அது ஒண்ணு. சுஜாதா ஜனரஞ்சகம். எனக்கு எம்ஜிஆர் ஏன் பிடிச்சிருக்குன்னா ஜனரஞ்சகம் முன்னால பிடிக்குது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆர்ட் ஃபிலிம் பெஸ்டா கமர்ஷியல் ஃபிலிம் பெஸ்டான்னு என்கிட்ட கேட்டா நான் கமர்ஷியல் ஃபிலிம் தான் சொல்லுவேன். எல்லாரும் ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, ஆர்ட் ஃபிலிம் நம்மள்ட்ட இருக்க மாதிரியே ஒரு விஷயத்த காமிக்கிறதுல என்ன விஷயம் இருக்குது? உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கடைசி வரைக்கும் உன்னை ஒரு இடத்துல உட்காத்தி வைக்கணும்னா, தளம்ங்கிற பத்திரிக்கை வந்து சினிமா சிறப்புதழ் ஒன்று வெளியிட்டாங்க. அதுல என்கிட்ட கட்டுரை கேட்டிருந்தாங்க. நான் வந்து மிருணாளன் சென், சத்யஜித் ரே, அப்புறம் வந்து கிரீஷ் கர்நாடு, கிரீஷ் காசரதல்லி, புட்டண்ணா, இவங்க தான் டைரக்டரா? இவங்கெல்லாம் வந்து ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க. எனக்கு பிடிச்ச ஆள் ராமண்ணா தான் ஃபாஸ்ட் ஃபிலிம் எடுக்கிறவர். ஒருத்தர் ஒரு ஸ்பீடு படம் எடுக்கிறது கஷ்டம். இப்போ என் தம்பி வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனான்னா, சார் வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும் சார்மா, அதுக்கே ஏன் நான் ஹோட்டலுக்கு வரணும்? வீட்டில் போர் அடிச்சிருந்தா நான் ஹோட்டலுக்கு வரேன், ஹோட்டலுக்கு வந்தால் ஹோட்டல் சாப்பாடு மாதிரி இருக்கணும் அப்படிமா. அது மாதிரி வீட்டில் இருக்கிற அதே விஷயத்தை ஆர்ட் ஃபிலிமில் காமிக்கிறதுல அர்த்தமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான் பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். அந்த கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி சுஜாதா உங்களை இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து வைக்க முடியும். அவரால் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு நடுப்பகல் மரணம்ங்கிற கதையில ஃபர்ஸ்ட் நைட்டை விவரிச்சிருப்பாரு 4 பக்கத்துக்கு. அவன் முதலாக அவளை ஆராய ஆரம்பித்தான், அல்லது அவனுடைய ஆராய்ச்சியில் அவள் முழு மனம் கொடுத்தாள், அந்த மாதிரிலாம் எழுதிட்டு நம்ம ஒரு கெத்துல ஒரு கிச்சில் ஒரு மயக்கில் இருக்கும் பொழுது கடைசி வரியில அடுத்த நாள் அவன் உயிருடன் இருக்க போகிறான் என்பது அவனுக்கு தெரியாதுன்னு தொடரும் போடுவார். இதை விட என்ன வேணும்? நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு பயந்துட்டே இல்லை உட்காந்துக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நைட்ல அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சா, நாளைக்கு அவன் செத்து போறாங்கிறத கடைசி வரியில முடிச்சு வைப்பார். சுஜாதா மாதிரி ஒரு புத்திசாலி வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப புத்திசாலித்தனமா ரொம்ப கீழிறங்கி வந்துட்டாலே அவன் இலக்கியம் இல்லைன்னு நம்ம சொல்லிடுறோம். அதுவும் ஒரு இலக்கியம் தான். ஒரு வாட்டி எம்ஜிஆருக்கு பாரத் அவார்டு கொடுத்த போது ஜெய்சங்கர் சொன்னார், சிவாஜி தான் நடிப்பு. ஜெய்சங்கர் வந்து சிவாஜியால் தான். சிவாஜி தான் நடிப்பு, எம்ஜிஆர் நடிப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சிவாஜி ஒரு டைப் ஆஃப் நடிப்புன்னா எம்ஜிஆரும் ஒரு டைப் ஆஃப் நடிப்பாக தான் இருக்க முடியும். அவர் சிறந்த நடிகரா இல்லைன்னா ஒரு 40 வருஷம் ஃபீல்டில் தங்க முடியாது யாருமே. எம்ஜிஆர் ஸ்டார், சிவாஜி வந்து நடிகர், ஆக்டர். அதில் சிவாஜி கிட்டேயே சிதம்பரம்னு ஒருத்தர், மதுரை கோவில் தக்கார் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து எம்ஜிஆரோட நடிப்பை பற்றி கேட்டபோது சிவாஜியே சொல்லியிருக்காரு, நான் மேடையில் இருந்ததுனால கத்தி பேசணும்னு சொல்லிட்டு கடைசி ஆள் வரைக்கும் கேட்கணுங்கிறதுனால நான் அந்த கத்தி பேசினதே வந்து என்னுடைய நடிப்பா போயிடுச்சு. அது ஓவர் ஆக்ஷன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்டர் பிளேன்னு ஒன்று இருக்கு, ஓவர் ஆக்ஷன் ஒன்று இருக்கு. ஒரு நடிப்பு நடிச்சுட்டே இருக்கும்போது எல்லாரும் கைத்தட்டி இருக்காங்க, சோ மட்டும் கைத்தட்டல. சோ கொஞ்சம் வெஸ்டர்ன் ஆளு, ஏன்டா கைத்தட்டல அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு சிவாஜி. இது நடிப்பா, இது ஓவர் ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு நான் கைத்தட்டணுமா அப்படின்னு இருக்காரு. சரி அப்படியே நிறுத்துன்னு சொல்லி அதே விஷயத்த அண்டர் பிளே பண்ணி காமிச்சிருக்காரு. சோ மட்டும் கைத்தட்டுறாரு, மற்றவங்க எல்லாம் கைத்தட்டல. இது எப்படி இருக்குன்னா, ஐயோ இந்த மாதிரி நடிப்பு வச்சுட்டா நீங்க நடிக்காம இருக்கீங்க அப்படின்னு சோ கேட்டிருக்காரு. நான் உனக்கு மட்டும் நடிக்கணுமா, மற்ற ஜனங்களுக்கு நடிக்கணுமா அவர் கேட்டிருக்காரு. அப்போ இந்த நடிப்புங்கிறது என்ன அப்படின்னா வகைப்படுத்த முடியாது. அது ஒரு வகையான நடிப்பு, இது ஒரு வகையான நடிப்பு. லாசாரா ஒரு வகையான எழுத்து, சுஜாதா ஒரு வகையான எழுத்து. பல புதுமைகளை புகுத்தினது வந்து சுஜாதா புகுத்தினாருங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஒரு மர்ம கதையாகட்டும், அவர் தொடாத சப்ஜெக்டே கிடையாது. கேள்வி பதில் சப்ஜெக்ட்ல கிச்சுன்னு சொல்றது அவர் மாதிரி யாருமே கிடையாது.
கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ தேவைப்படுகிறார், அது ஒரு பதில். ரெண்டாவது வந்து நீங்க கடவுள் இருக்கிறாரா, அவர் வயசான காலத்துல கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று கேட்டால் தேவைப்படுகிறார், அந்த மாதிரி நக்கல் பதில்களாகவே சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு பக்தி அதிகமாகி இல்ல இல்ல இப்பொழுது நீங்கள் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம், பிரம்மசூத்திரம் ஒரு எளிய அறிமுகம், அது மாதிரி 4000 திவ்ய பிரபந்தம் ஒரு எளிய அறிமுகம் எழுதுறீங்களே, இது நீங்கள் அதிகம் படித்ததாலா, அல்லது படித்ததை வெளிக்காட்டிக் கொள்வதற்காகவா, அல்லது வந்து பக்தி மேலிட்டாலா, அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அவரோட பதில் வயதானதால். அதான் உண்மை. வயசாயிடுச்சுன்னா நம்ம வேற என்ன பண்ண போறோம், அங்க போறோம். அடுத்தது வந்து வயசானவங்களுக்கு எல்லாம் ராத்திரி தூக்கமே வர்றது இல்லையே ஏன்னு கேட்டதுக்கு அவரோட நீங்க பாருங்க வாழ்க்கையோட எவ்வளவு ஒட்டி இருக்குன்னு பாருங்க. வயசானவங்களுக்கு ஏன் தூக்கம் வர்றது இல்லைன்னா, நம்ம முழிச்சுட்டு இருக்கிற நேரம் தான் வாழ்ந்துட்டு இருக்கிற நேரம். தூங்கிட்டு இருக்கிற இப்போ நம்ம ஒரு கணக்கு போட்டு சொல்லுவாங்க, வாழ்நாள்ல இவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்க, இவ்வளவு நாள் வேலைக்கு போயிட்டீங்க, மீதி நாள்ல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. தூங்கின நேரம் பார்த்தானா வாழ்ந்த நேரத்தை விட ஜாஸ்தி இருக்கும். சாலிடா தூங்குவோம், சாலிடா வாழ்ந்துருக்க மாட்டோம். பகல்ல நடுவில் தூங்குவோம், நடுவில் வாழ மாட்டோம். நடுவில் அப்போ வந்து முழிச்சுட்டு இருக்கிற நேரம் தான் வாழ்ந்துட்டு இருக்கிற நேரம் அப்படிங்கிறதுனால ராத்திரி அவங்களுக்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல அது பதிஞ்சு தூக்கம் வராம இருக்காங்க வயசானவங்க அப்படின்றார் அவரு. அடுத்தது, நீங்கள் முன்பு போல் நன்றாக எழுதுவதில்லையே என்று என் நண்பன் அப்துல் ரப் சொல்கிறானேன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. உங்கள் நண்பன் அப்துல் ரப் நீங்கள் தானே? இது ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதுவுமே நம்ம சொல்றதுக்கு யோசிச்சு இப்படித்தான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு வாட்டியும் அது உங்களோட அனுபவமா இருக்கும். அதை வந்து அவர் கரெக்டா கண்டுபிடிச்சு கேட்டிருந்தாரு. ஒரு வாட்டி அவருக்கு ஹைக்கூ போட்டிக்கு நடுவரா இருந்தார் அவர்.